எம்மா, எல்லாம் ரெடி தானே? இனி எப்ப கிளம்பணும்? அத்தைக்கு ஒரு ஃபோன் பண்ணியலா? எங்க வந்துட்டு வேண்டியதா கேட்டீங்களா? எப்படி அத்தை வந்துட்டு இருக்காவள மக்கா? இப்ப வந்துடுவாவ. வந்தோன்னா கிளம்ப வேண்டியதா. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வேற ஏதாவது கொண்டு போகணுமா என்னன்னே அத்தை வந்த பிறதான் கேட்கணும் மக்களே. மாமா வராவளா இல்ல அத்தை மட்டும்தான் வராவளா? மச்சான கூப்பிடணுமா? எப்படி அரவிந்த் எங்க வேலை விஷயமா எங்க போயிருங்க நமக்கா, அவரால் வர முடியாது. அத்தை மட்டும்தான் இப்ப வராவ. அண்ணன் வராரான்னு என்னன்னு தெரியல பத்துக்க. எம்மா எல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. சரி மக்களே. பார்வதி வாங்க மைனியா. நீங்க எப்ப வருவீன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க உட்காருங்க. என்ன மக்களே, ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களாமா? ஆமா அத்தை, நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ஆமா மக்கா, நல்லா இருக்கேன். ஆமா ராதிகா, இன்னைக்கு லீவா மக்கா? இல்லை அத்தை, காலேஜ் உண்டு தான். அம்மா தான் இன்னைக்கு ஒரு நாள் போக வேண்டாம், லீவு போட்டு வீட்டில் இருன்னு சொன்னாவ. சரி மக்களே சரி. என்னத்த நீங்க மட்டும் வந்திருக்கிறியா? மாமாயை காணல, அரவிந்து ஒய்ஃபு யாருமே வரல. ஏன் அவங்கள வரல? எதுக்கு மக்கா, இப்ப நம்ம டேட் தானே குறிச்ச போறோம். இதுக்கு என்னது எல்லாரையும் கூட்டிட்டு தெரியலாம் தான். இனி என்கேஜ்மெண்ட் எல்லாம் வைக்கணுமா வேண்டாமான்ல யோசிச்சு பார்த்துட்டு அவங்கள்ட்டே கேட்போம் மக்கா. என்னை பொறுத்தவரை வேண்டான்னு சொல்லுவான்னு தான் நினைக்கேன். ஆமா மைனியே, நானும் அப்படிதான் நினைக்கேன். என்கேஜ்மெண்ட் வைக்காம இருந்தா கொள்ளானே, வச்சா அதுல ஒரு செலவு வரும் பாருங்க. நான் ஏற்கனவே ராணி அக்கால்கிட்ட லைட்டாக சொல்லி தான் வச்சிருக்கேன். அதனால என்கேஜ்மெண்ட் வேண்டான்னு பேசி பார்ப்போம். ஆனால் அவியலுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, போய் பார்த்துட்டு என்ன சொல்லி அவனு பார்த்துட்டு அப்புறம் நம்மளோட கருத்தை சொல்லுவோம். சரி மைனியா, நீ கல்யாணத்துக்கே நிறைய ரூபா கடை வரேன்னு தான் நினைக்கேன். அவன் சொல்லியா சரி எவ்வளோ ஆனாலும் தங்கச்சி நல்லபடியாக கட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்துக்கிடுங்க. பார்ப்போம் மக்கா, நம்மளால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணால் போதும். இப்போ அவிய சைட்லேருந்து யாரும் எதிர்பார்க்கல இல்லையா? அந்த பையன் நல்ல கெட்டிக்காரனும் பார்த்துக்க. நானும் விசாரித்தேன். ராணியக்காலாம் அப்படி தான் சொன்னாவ, நல்ல பையன் தானே, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. இனி அவளுக்கு அப்படியே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இவனுக்கு அடுத்த உடனே பார்க்கணும்னு நினச்சிருக்கேன் மைனியா. சரி ஃபஸ்ட்டு அவளுக்கு அதை முடிப்போம். சரி கிளம்புவோமா எப்படி? நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கோம், யாருக்கிட்ட சொல்றது? தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டு, அப்புறம் நமக்கு அதையே ஓப்பன் பண்ணி விடலாம். எல்லாம் ரெடி தானே? கிளம்புவோமா? மைனியா ஒரே ஒரு தட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். அதில் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். வேற ஏதாவது கொண்டு போகணுமா என்னென்னு எடுத்து பார்க்குறீங்களா? சரிம்மா, நான் வரேன், போய் பார்ப்போம். நான் முதல்ல நினச்சேன் போய் தேதி தானே சொல்ல போகிறேன், ஏதாவது கொண்டு போகணுமா என்னன்னு. அப்புறம் வெறுங்கையை விசிறு போகிற நல்லா இருக்கான்னு அதில் ஒரு தட்டு ரெடி பண்ண பார்த்துடுங்க. ஆமாம் வெறுங்கையில போக முடியாது இல்லையா? வா, என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் பார்ப்போம். சரி ராதிகா, நாங்களும் அப்படியே பார்த்துட்டு கிளம்பியோம். வீட்டில் பத்திரமாயிரு சரியா? சரிண்ணே. வீட்டிலேருந்து கிளம்ப போகிறாவ. இவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசி பார்ப்போம். என்ன ரிங் போயிட்டே இருக்கு, அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னம்மா ராணி, தோசை எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லலை. அண்ணி நல்லா தானே சமைச்சிருக்காவ. நான் தான் கொஞ்சம் பயந்துட்டேன். முன்னாடி மாதிரி தான் சமைப்பாவளோ எப்படின்னு. பரவாயில்ல, நல்லா தேறிட்டாவளே. முக்குனாலும் முனங்கினாலும் சமையல் இப்போ நல்லா பழவிட்டா பார்த்துக்க, நல்லா செஞ்சு தருவா. கொள்ளலான்னே கொள்ளலாம். ஏங்க பொண்ணு வீட்டில் ஏதாவது ஃபோன் பண்ணாவலாம் எப்படி? இல்லை சாந்தி, இன்னும் ஃபோன் பண்ணலை பார்த்துக்க. இந்த கௌதமுக்கும் ஃபோன் பண்ணேன், அவனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறானே. கௌதமும் ஃபோன் எடுக்கலையா? அவி அங்கேருந்து வரும்போது இவன் வீட்டில் இல்லைன்னா நல்லாவா இருக்கும். ஒரு வாட்டி கூட அடிச்சு பாருங்க. சரிம்மா. என்ன மைனியோ, சாப்பிட்டுட்டு ஒன்றுமே சொல்லலை. முன்னாடியாவது உப்பு அதிகம் உறவு அப்படின்னு ஏதாவது சொல்லுவிய, இப்போ ஒன்றுமே சொல்லலை. மைனியே சும்மா சொல்லக்கூடாது. முருவல் தோசை சூப்பராக செஞ்சுருந்திய, அடிச்சிக்கவே முடியாது, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அதில் ரெண்டாவது தந்தியே இல்லையா மசாலா தோசை, சான்ஸே கிடையாது மைனியே, சூப்பர். ரெண்டாவது மசாலா தோசை தந்தானா? ஐயே மைனி, அது மசாலா தோசை இல்லை, அது முட்டை தோசை. ஓ, அது முட்டை தோசையோ? நான் தான் தெரியாமல் தான் மாற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு வர வர டேஸ்ட்டே தெரியாமல் போயிட்டு பாருங்க. முட்டை தோசை மசாலா தோசைங்க. ஏன் மைனி இப்படி இருக்கிறிய? சரி சரி, நீங்கள் எங்கே பார்த்துட்டு இருக்காதுங்க, ஃபோனை பண்ணுங்க கௌதமுக்கு. சரிம்மா பண்ணி. என்னண்ணே மைனி இப்படி சொல்லிட்டு போகிறாவ? மசாலா தோசை தரலையாமே, முட்டை தோசையாமே. முட்டை தோசைன்னு சொல்லியாவ, அந்த முட்டை தோசையில் ஒரு முட்டையை கூட காணலை. அதுதான் சாந்திக சமையலோட பெஸ்ட்டு. சூப்பராக பண்ணுவோம் பத்தியா? கொள்ளாண்ணே, நல்லாதான். நீ என்னத்த சொல்ல, சூப்பராக தான் இருந்துச்சு. அவளே விதவிதமாக செய்து தருவா, அதுக்கு நம்ம பேரே வச்சிடக்கூடாது. அவ வைக்கிறது தான் பேரு, அதுதான் நம்மளும் ஓகேன்னு சொல்லணும், புரியுதா?
அப்ப புரியல. இப்ப புரியுது அண்ணே, இப்ப நல்லா புரியுது. ஏ வாப்பா. என்ன கௌதம், எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. கவனிக்கல சித்தப்பா, டிரைவிங்ல இருந்தேன். அவங்க வீட்ல இருந்து யாராச்சும் ஃபோன் பண்ணாவளா? எப்படி கிளம்பிட்டாவளா? எப்போ வாராவளா? ஏதாச்சும் தெரியுமா என்ன? ஏ பதறாதப்பா, வருவாவ பொறுமையா இரு. எத்தனை பேர் வராங்க ஏதாவது கேட்டீங்களா சித்தப்பா? சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்க, எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நிறைய பேரெல்லாம் வரலாமா? உன் மாமியாரும் உன் மச்சானாரும் அப்புறம் அந்த பிள்ளையோட அத்தை ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் தான் வராவ, வேற யாரும் வரல. ஓ அப்படியா மாமி, சரி வரட்டு. வந்துட்டியாப்பா? வா. நாங்கள் ஏதாவது அவசரத்துக்கு வான்னு கூப்பிட்டா மட்டும் வர முடியாது. பார்த்தியா, உன் பொண்டாட்டி வீட்டிலேருந்து வராமன்னு சொன்னோன்னே சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டியே. என்னடி சொல்லியா, எப்படியும் வந்துதானே ஆகணும். இங்க பாரு, அவிய வரும்போது நீங்கள் ஒன்றும் சொல்லண்டாம், எனக்கு தெரியும். வாயை திறக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். ஆமாம் இல்லை அது மட்டும்தான் சொல்லணும், வேற எதுவுமே நான் பேசக்கூடாது, அவ்வளோதானே. போங்க. எப்படி மைனி, அண்ணன் பாத்திரைக்கு முன்னாடியே நீங்களே எல்லாம் சொல்லியிருக்கியே. இவ்வளோ நாள் அதுதானே உங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காவ, வேற என்னத்தை பண்ணியாவ? அவைய சொல்லி தானே தெரியணும்னு கிடையாது, எல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், உங்கள் அம்மா வந்திருக்காவலாமே, அப்படியா? ஆமாம், மேலே தான் இருக்காவ, 2 நாள் ஆகுது வந்து. சரி சரி. என்னம்மாக்கா, ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மாக்கா, நீ போயிட்டு வா. பூங்கொடியும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமாம், பிள்ளைய கூப்பிட்டேன், அவள் தான் இல்லை வரல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்ன மைனி. ஓ அப்படியா? சரி சரி. சாந்தி என்ன நேரம் என்ன பேசுவானே நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியல. சில நேரம் ஒன்றும் தரலன்னு திட்டியா, சில நேரம் வந்தவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டான்னு கேட்கியா. புரிஞ்சிக்கவே முடியல. மைனியோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போச்சு பாருங்க. இந்த தடவை கிறிஸ்மஸுக்கு பிள்ளைய மருமனையும் இங்கேயே விட்டுருங்கண்ணா, கிறிஸ்மஸ் இங்கேயே கொண்டாடிட்டு வரட்டான். வாங்க மைனி, நீங்கள் வேற தீபாவளிக்கு இங்கே தான் நின்னாவ. இந்த தடவை கிறிஸ்மஸ் நான் விடுறதா இல்லை, நீங்களும் அண்ணனா அம்மையுமா எல்லாரும் அங்கே வந்துடுங்க, நம்ம அங்கே அழகாக கிறிஸ்மஸை கொண்டாடலாம். ஏங்க எப்படி அங்கேயா? இவைய 2 பேரும் இருந்து பேசி இடத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கு கிறுக்கு பிடிச்சி வச்சிருவாங்க. பேசாம இடத்த காலி பண்ணியதான் பெஸ்ட். கிளம்பிடு. ஏனே இந்த தடவை கிறிஸ்மஸ் நீங்கள் அங்கே தான் வரணும். வேண்டாங்க, அவி எல்லாரும் சேர்ந்து அப்போ இங்கே வரட்டு. 2 பேரும் பேசிட்டு இருங்கம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இப்போ வந்துடுறி. என்னங்க என்னே பதில் சொல்லிட்டு போயேன். பாருங்க மைனிய, ஒரு பதில் கூட சொல்லாம ஓடிட்டான். உங்க அண்ணன் இப்ப இல்ல, எப்பவுமே இப்படிதான். ஹலோ, சொல்லுமா. கால் பண்ணியிருந்தா? இப்போதான் பார்த்தேன், 3 மிஸ்டு கால் இருந்துச்சு. நான் கவனிக்கலை, டிரைவிங்கில் இருந்துச்சேன், அதான் அட்டன் பண்ண முடியல. என்னம்மா கால் பண்ணியிருக்கா, என்னாச்சு? ஆமாம், கால் பண்ணேன். எங்கள் வீட்டில் இருந்து இப்போ தான் எல்லாரும் கிளம்புனாங்க, கிளம்பி அங்கே தான் வராங்க. ஓ அப்படியா, கிளம்பிட்டாங்களா? சரி சரி. நீ வரலையா? நானா? நான் எதுக்கு? ஒன்றும் கூட்டிகிட்டு வர மாட்டாங்களா? நீயும் வந்திருக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. யாரு, உங்கள் அம்மா சொன்னாங்களா இல்லை உங்கள் அண்ணன் சொல்லிச்சா அப்படியெல்லாம் வரக்கூடாது நீ? நானும் நீ வருவான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். வரமாட்டியோ? இல்லை, வரமாட்டேன். என்னடே, இவ்வளோ நாளாக ஃபோன் பண்ணவே மாட்டா, இன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லைன்னு யோசிக்காமல் ஃபோன் பண்ணியிருக்கிறியே. சரி, அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். வைக்கிறேன். ஏய் ராதிகா, வைக்காத, கொஞ்ச நேரம் பேசலாம். வேண்டாம், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுனா திட்ட தான் செய்வாங்க. வேண்டாம், நான் வைக்கிறேன். இல்லை, கொஞ்ச நேரம் பேசலாம். நீ கால் பண்ணோன்னதான் நான் ஃபோன் எடுத்துட்டு வெளியே வந்தேன். பேச கொஞ்ச நேரம். என்ன பேசணும்? அவங்க வரக்கூடிய நேரம் இவன் என்ன இங்கே ஃபோன் பேசிட்டு இருக்கியான். கௌதம், பெரியப்பா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா? இல்லை, என் ஃப்ரெண்டு பெரியப்பா, ஃப்ரெண்டு பையன், அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பிறகு எல்லாத்துட்டையும் பேசிக்கலாம், அவங்க வரக்கூடிய நேராச்சு. வா உள்ள வா. சரிடா, கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் அப்புறமா கால் பண்ணுறேன்டா. ஓகேவாடா? ஓகேடா, சரிடா, வைடா. பாய்டா, பாய். ஓகேடா, பாய். கவனிச்சியாமா, வண்டி வந்து நின்று எங்கள் பார்வதிக வீட்டில் உள்ளவியதான் 3 பேரும் கிளம்பி போனதை பார்த்தேன். வண்டியில் யாருன்னு நான் பார்க்கல பார்த்துக்கிடுங்க. ஆனால் பார்வதிக மைனி யார் பஸ்ஸுலேருந்து இறங்கி வந்ததை நான் பார்த்தேன். அப்போ நான் எதுக்கோ வாரான்னு நினச்சேன், ஆனால் என்னன்னு தெரியல. வண்டியில் யாருன்னு நான் பார்த்தேன் இல்லையா, இந்த பார்வதிக்கு மூவை அந்த மைனியார் இருக்காரு, 3 பேரும் சேர்ந்து தான் வண்டியில் யாருனாலோ பார்த்துக்க.
இந்த பார்வதி நான் எங்கே போறியே யாது போவியன்னு கேட்டுருவேன் நினச்சிக்கிட்டு மூஞ்சில் தானம் பார்க்காம ஒளிச்சு போய் யாருனா பாரு. அப்படியா? அப்போ எங்கே போகிறாளோளா இருக்கான்? ஒருவேளை நகை ஏதாவது எடுக்க போகிறாளோன்னு நினைக்கேங்க்கா. அதான் கையில் லட்சமாக கோடி கோடியாக கொண்டு போவாளோ இல்லையா, அதனால தான் மூஞ்சில் முழிச்சாமல் போயிருப்பா. நகை எடுக்கணும் மூளை கூட்டிகிட்டுலே போவா. குட்டி வீட்டில் தான் இருக்குது, குட்டி போகலை. காலையில் காலேஜுக்கும் போன மாதிரி தெரியல, வீட்டில் தான் இருக்கு. அப்படியா? பரிமளா வந்திருக்கேக்கா. ஏ வா பரிமளா. ஏக்கா விஷயத்தை கேள்விப்பட்டலாம். எப்படி? என்ன விஷயமா? எதை பற்றி சொல்லியா? அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாதாக்கா? என்ன இப்படி இருக்கிறிய? பக்கத்து வீட்டில் இருக்கிறியன்னு தான் பேரு. பக்கத்து வீட்டில் என்ன நடக்கு யாது நடக்கும் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேலாம் என்ன? நீ என்ன சொல்லியா பரிமளா? என்ன நடக்குது? ஒன்றும் தெரியாதே. பார்வதிக்கு மூளுக்கு கல்யாணத்துக்கு இன்னைக்கு டேட்டு குறிச்ச போகிறாளுவ, தெரியுமா உங்களுக்கு? ஓஹோ அப்படியா விஷயம்? காலையில் வண்டி வந்ததை பார்த்தோமா, ஆனால் அவள் எங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டா பார்த்துக்க. எங்களுக்கு தெரியாதா? அதான் எங்கடா போகிறா ஏது போகிறான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். கொள்ளலாம் பரிமளா, பக்கத்து ஊருக்காரி உனக்கு தெரிஞ்சிருக்கு, உள்ளூர்காரி பக்கத்து வீட்டுக்காரி எங்களுக்கு தெரியல பாரு. சும்மா இருந்து கதை பேசினா மட்டும் பத்தாதக்கா, 4 இடத்துல போய் கதை கேட்கணும். அப்போ தானே எல்லா வீட்டு கதையும் நம்ம காதுக்கு வரும். அப்புறம் இன்னொன்று, பார்வதிக்கு கல்யாணத்துக்கு ரூபா ஏதாவது தேவைப்பட்டுனா கொஞ்சம் சொல்லுங்கக்கா. நான் கொஞ்சம் போல் வட்டிக்கு ரூபா குடிக்க பார்த்துக்கிடுங்க. நான் இல்லை, என் தெரிஞ்ச ஒருத்தங்கள்ட்ட வாங்கி கொடுப்பேன். அதான் ஏதாவது வேணும்னா எடுத்துக்கா சொல்லுங்கனாக்கா. சரி அம்மா, நாங்கள் சொல்லியோம். அந்த ஆள்கிட்ட பின்ன ரூபா வாங்கி கொடுத்துட்டேன்னா சொன்ன டேட்டில் கரெக்டாக வட்டியை முதலமாக கொடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. அதையும் ஒன்று சொல்லுங்க. கல்யாணம் அவசரம் இல்லை, ஏதாவது தேவைப்பட்டா கேட்பா, அதுக்கு தான் சொல்லிங்கக்கா. சரியா? சரிம்மா சொல்லியோம். சரிக்கா, நீங்கள் பின்ன பேசிட்டுங்க. இதை ஒரு ஆளை பார்க்கணும், அங்கே போகிறேன்க்கா. சரிம்மா. பாத்தியா பரிமளாவுக்கு கொழுப்ப பாத்தியா? அவ காசை தான் கொடுக்க போறா. எங்க நம்ம ஏதாவது கண்ணு வச்சிருமோன்னு அவ தெரிஞ்சவளவு காசை குடிக்கலாம், தெரிஞ்சவளவு காசை. பாத்தியா? பார்த்தேன்க்கா, பார்த்தேன், நல்லா பார்த்தேன். கழுத்தில் பத்தியெல்லாம் புதுசாக ஒரு டாலர் வச்சு செயின் போட்டிருக்கியா? எப்படியும் குறைஞ்சது 5 பவுன் இருக்காதாக்கா? 5 பவுனா? அது 7-8 பவுன் இருக்கும். தூக்கி மேலே போட்டுட்டுலையா தெரியா? நல்லா பணம் பார்த்துக்கிட்டுங்க. மொபைல் வெளிநாட்டில் வந்த பிறகு நல்லா பணம். இனி 3 கல்யாணம் ஆன பிறகு தானே தெரியும் இப்படியெல்லாம் போட விடுவானா இல்லையா நீ? அவள் பைசாயே அவள் வட்டி குடிக்கலாம், அது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதான். ஒரு ஆளுன்னு நம்மளை ஏமாத்திட்டு போகிறா இந்த பரிமளா. அவள் சொன்னதை கவனிச்சே நீ? ஆமாக்கா, கவனிச்சேன். சரி வாங்க, மெதுவா பார்வதிக்கு மூளைகிட்ட போய் எவ்வளவு குடிக்காவ என்ன யாதுன்னு லைட்டாக போய் விசாரிச்சுட்டு வந்துருவோமா? வாங்க. ஆமாம் பத்தியா, இப்போதான் பார்வதியும் வீட்டில் இல்லை இல்லையா? வா போயிட்டுருவோம். நம்ம பார்வதிகிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலான்னு பார்த்தா ஒன்றும் வாயை திறக்க மாட்டா. வா குட்டிகிட்ட மெதுவாக கேட்டு பார்ப்போம். தாயை போல தானே மூலம் இருப்பா, இது சொல்லுமா என்ன? வா போய் பேசி பார்ப்போம். எங்க குட்டியை காணல, கதவையும் திறந்து போட்டுட்டு போயிருக்கு. ஒரு வாட்டி கூப்பிட்டு பார்ப்போம். பயமே இல்லாத குட்டி போல. கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு, வீட்டுள்ள பணம் நகனெல்லாம் வச்சிருப்பாவ, இப்படி கதவை திறந்து போட்டுட்டு இருக்கு பாருங்க. பார்வதி, பார்வதி, ஏ பார்வதி. இத வரேன். என்ன பாட்டி? ஏ ராதிகா, என்னம்மா இப்படி கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு இருக்கா? யாராவது வந்தா எடுத்தா உனக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் வேற நெருங்குது, வீட்டுள்ள பணம் நகனெல்லாம் இருக்கான்ல, இப்படியா கதவு திறந்து போட்டுட்டு இருப்பா வயசு பிள்ளை? இவ்வளோ நேரம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன், இனி கொஞ்சம் வீடு வாசல் பெருக்கணும், அதான் பாட்டி ஓப்பன் பண்ணேன். பார்த்து எடுத்து சூதானமாக இருக்க வேண்டாமாம்மா? அங்கங்கேயா என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குது, டெய்லி நியூஸ் பேப்பரை பார்க்க தானே செய்ய. சரி, கதவெல்லாம் பூட்டிட்டு எடுத்துட்டீரு. ஆமாம், பார்வதியை காணலை, எங்கே போயிருக்கியா? அம்மா வெளியே போயிருக்காங்க. எங்கே போயிருக்கான்னு தெரியாதாம்மா? உங்கள் அம்மையும் உங்கள் அண்ணனும் உங்கள் மாமியும் சேர்ந்து எங்கேயோ வண்டியில் போன மாதிரி இருந்துச்சு. எங்கே போகிறாவ? அதான் ஒரு இடத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காவ, வந்துடுவாவ இப்போ. உன்கிட்ட சொல்லாமல் போகிறாவளோ? உனக்கு தெரியாதோ? கொஞ்சம் போல் வேலை கிடக்கு பாட்டி, அப்புறமா வரீங்களா பேசலாம்? இருமா, அடுத்த
இது கல்யாணத்துக்கெல்லாம் டேட்டு குறிச்சாச்சா எப்படி? இனிதான் குறிக்கணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாட்டி, நீங்கள் அப்புறமா வாங்க. சரிம்மா, நாங்கள் பின்ன அப்புறமா வாரோம். நீ கதவை பூட்டிக்க வா. ஆ சரி பாட்டி. பாத்தியா திமிரு பிடிச்ச குட்டிய? ஏ கதவை பூட்டிக்கம்மா. ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து கேட்பாவ. இந்த நேரம் இவங்க எல்லார்ட்டையுமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கேட்குறது. அவங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களாம். அதை நான் நம்பணுமா? 60 அவங்களுக்கே இவ்வளோ ராஜதந்திரம் இருக்குன்னா 16 எனக்கு இருக்காதா? பாத்தியா குட்டிக்கு கொழுப்ப பாத்தியா? நம்ம இவ்வளோ தூரம் கேட்ட பிறகு கூட வாயிலிருந்து ஒரு வார்த்தை விழல பாரு. ஷப்போ, நான் அப்பவே சொன்னேன் இல்லையாக்கா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலனி. தாய்காரி சொல்லியிருப்பா, பக்கத்து வீட்டுக்காரி எவா வந்து என்ன கேட்டாலும் ஒன்றும் சொல்லாத நீ. அதான் குட்டி ஸ்ட்ராங்காக நிற்குது. நம்ம தெரிஞ்ச பிறவே நம்மக்கிட்ட எப்படி ஏமாத்துது பாருங்க. நானும் அந்த குட்டியை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் பார்த்துக்க. என்னைக்கு இந்த பணக்கார குடும்பத்தில் இவைய சம்மந்தத்தை ரெடி பண்ணாவளோ அன்னையிலேருந்து அந்த குட்டி தலைக்கணம் பிடிச்சி தான் தெரியுது. சரியான தலைக்கணம் பார்த்துக்க. ஆமாம் ஆமாம், அது உள்ளது தான். என்னதான் பணக்கார வீட்டுக்கு போனாலும் இங்கே வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துடுவளவு பாருங்க. ஆக இன்னும் கல்யாணம் ஆகலை, டேட்டு தான் குறிச்ச பெரியவ. அதுக்கே இந்த குட்டிக்கு இவ்வளோ தலைக்கணனா, நாளைக்கு கல்யாணம் ஒன்று ஆச்சுன்னா யாருக்கு மூஞ்சிலையாவது இது முழிக்குமா பாருங்க. இது எதுக்கு முழிச்ச போகுது? திமிரு பிடிச்ச குட்டி. நானும் இங்கோடி காலேஜ் போகும்போது நினைப்பேன் பார்த்துக்க, நல்ல பிள்ளை, அமைதியான பிள்ளை, நம்ம சொந்தத்திலேயே யாருக்காவது கேட்கலான்னு நினைப்பேன். இப்போ இல்லையா தெரியுது, அமைதி பிடிச்சது இல்லை, அகங்காரம் பிடிச்சது, ஆணவம் பிடிச்சது. நீ கடைசி வர வாயை திறக்கவே இல்லை பத்தியலாக்கா. எல்லாம் ஆத்தாக்காரிக்க ட்ரைனிங்கு. அப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா மோளுக்கு. ஒரு விஷயமும் வாயிலிருந்து விழவே இல்லை பாருங்க. இருக்கட்டு நான் மனசில் வச்சுக்க. என்னைக்குனாலும் வெளியே வராமலா இருக்கான், அப்போ பார்த்துக்கலாம். ஏ கீதா, நீ என்ன இந்த பக்கம்? இல்லக்கா, இதுல தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போலான்னு வந்தேக்கா. இங்கேயும் உனக்கு தெரிஞ்சவியெல்லாம் இருக்கியாவளா? பரவாயில்லையே, கீதா 4 பக்கமும் இருக்கியா? என்னக்கா இருக்கு, மனுஷங்கள்ட்ட பேசுற எடுக்காத தவிர வேற என்ன வேலை? அதான் அவங்கள்ட்ட ஒரு விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். கேட்கணும்னு நினைச்சேன் கீதா. உங்கள் ஊரில் இருந்து லட்சுமின்னு ஒருத்தி உண்டு இல்லையா, அவைய வீட்டில் இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா என்ன? லட்சுமி அக்கா வீட்லையா? இல்லையேக்கா, எனக்கு தெரிஞ்சு ஃபங்க்ஷன் மாதிரி தெரியலையே. ஏன்க்கா, என்னாச்சு? இல்லை, அவைய நேரம் வண்டியில் வந்துட்டு எங்கேயோ போனாவ பார்த்துக்க. அதான் உனக்கு ஏதாவது தெரியுமா எடுக்குமான்னு கேட்கேன். எனக்கு எதுவும் தெரியலக்கா. அந்த அண்ணனுக்கு தங்கச்சிக்கு மூளைக்கு இரவு கல்யாணம் ரெடி ஆயிருந்துன்னு சொன்னாவ இல்லையா, அதுக்காக ஒரு எங்கே போயிருப்பாவளா இருக்கும். ஓ அப்படியா? என்ன யாது எவ்வளோ பேசிரியாவை எடுத்துருக்கியாவன்னு ஏதாவது தெரியுமா எப்படி? அதை பற்றி எதுவும் எனக்கு தெரியலக்கா. ஏன்னா நான் அவ்வளோ பேசுறதுக்கு நான் அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஒன்றும் கிடையாது பார்த்துக்கிடுங்க. ஒரே ஊர் தான், இருந்தாலும் ரொம்ப ஒன்றும் பேச்சு கிடையாது. அப்படியாம்மா? நானும் உங்ககிட்ட கேட்டால் எதுவும் தெரியுமோன்னு நினச்சி தான் கேட்டேன் பார்த்துக்க. உனக்கும் தெரியலையா? சரி சரிக்கா, நான் அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். இவா என்ன இந்த பக்கம் வந்துருக்கியா? அங்கே தான் நம்ம ஊருக்கு போகும்போது ஒரு ஸ்கூட்டியில் அங்கே எங்கேயும் ஆட்டிக்கிட்டு தெரியவா. இன்னும் என்ன இங்கே வந்திருக்கியா? அதான் சொன்னேன் இல்லையா, யாரையோ பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ யாரையாவது பார்க்க வந்திருப்பா. இவா சொல்லியா ஊருக்கிட்ட யார்கிட்டையுமே பேசி கிடையாது நீ. இவளுக்கு கேரக்டர் யார் இவகிட்ட பேசுவா? ஏன்க்கா இவ அமைதியாக தானே தெரியவா? என்ன தன்னால் தூக்க முடியாத ஸ்கூட்டியை அடிக்கடி அங்கே எங்கே உருட்டிட்டு தெரியவா. அது ஒன்றும் தான் குறை, யார் என்னத்த? அது ஒன்றும் இல்லை, அந்த உமாளுக வீட்டுக்காரனை கூட இருந்து சும்மா சும்மா எப்போ பேசிக்கிட்டு இருப்பா இல்லையா, அது வேற யாரும் இல்லை, இவா தான். ஐயா அப்படியா? அவளா இவா? உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? அந்த செல்லம்மாள் கிளவி பஸ் ஸ்டாப்பாகவே இருக்குன்னு தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த ஊர் பஸ் ஸ்டாப்பு அதில் ஒரு கிளவி இருக்குமே. ஆமாம், அந்த கிளவிக்கு அந்த ஊரில் நடக்க எல்லா விஷயமும் தெரியும் பார்த்துக்க. ஒரு நாள் அதுதான் என்கிட்ட சொல்லிச்சு. ஓஹோ, கதை அப்படி போகுது இல்லையா? போட்டு ஐயே என்ன பாரு, பேசி பேசி கறி வைக்க மறந்து போச்சு பாரு. போகிறேம்மா,
இனி ஏதாவது போட்டு கறி வைக்கணும். நீ பின்ன கொள்ளலாம் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு வந்து இருக்கியா. என்ன பாரு, இன்னும் ஒரு வேலை நான் செய்யற பார்த்துக்க. இனிதான் எனக்கு வேலை கிடக்கம்மா, நான் போகிறேன். என்ன எக்கா இருங்க கொஞ்ச நேரம், மத்தியானம் சாப்பாட்டுக்குன்னு நிறைய நேரம் கிடக்கு. இருங்க அப்புறம் சமைச்சிக்கலாம். சும்மா சாப்பாடு நீ. சரி பின்ன இருக்கேன். மத்தியானம் கொஞ்சம் போல் உங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போனேன். என்ன தரவாமலா போயிடுவா. பேசாம கிளவி அப்பவே போறேன்னு சொன்னா போவான்னு சொல்லியிருக்க வேண்டியது. சரி சும்மா சொல்லி பார்ப்போம். ஏக்கா பின்ன சமைக்கணும் நீங்க போறீங்களா? போங்கக்கா. அதான் இருன்னு சொல்லிட்டாலேம்மா, பிறவு சமைச்சிக்கலாம். சாப்பாடா முக்கியம், 4 வீட்டு கதை தெரிஞ்சாதான் நிம்மதி. ஆ அப்படியா? எங்க அண்ணே கௌதம் எங்க? வராமா வரான். உட்காருமாக்கா, அவைய வர விட நேராச்சு. அங்க இங்க ஓடிட்டு இருக்காத, உட்காரு. ராணி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறியாம்மா எங்கே வந்துட்டு இருக்கா நீ? சரிண்ணே. ஹலோ லட்சுமி, எங்கம்மா இருக்கிறிய? அப்படியா? சரி சரிம்மா. வை. என்னவா மாமி, எங்கே இருக்காங்களா? வந்துட்டாங்களா? லேட் ஆகுமா? என்னன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன். பதறாதப்பா, நான் வந்துட்டாங்களா? பக்கத்தில் வந்தாச்சு, இப்போ வருவாவ. இல்லை சித்தப்பா, ஒருவேளை வழி தெரியாமல் எங்கேயாவது நிற்காங்களோன்னு தான் போய் பார்த்துட்டு வரட்டான்னு கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வழி தெரியாமல் எங்கே நிற்காங்கன்னு பார்த்துட்டு வரட்டான்னு கேட்கியா? கொஞ்ச நேரத்தில் ஃபோனில் பேசும்போது சித்தப்பா வந்து பெரியப்பா ஆயிட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நீ மாமி வந்து ஆன்டி ஆயிடுவாளோ? ஸோ பெரியப்பானியா சொன்னேன். அது இல்லை சித்தப்பா, ஒரு பதட்டத்தில். எதுக்கு பதட்டம்? ஃப்ரெண்டுக்கிட்ட தானே பேசினா, ஏதோ கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கிட்ட பேசுன மாதிரி பதட்டாவியா? சரிண்ணே விடு. கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கிட்ட தான் சித்தப்பா பேசினேன். வாங்க 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 உட்காருங்க. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. பார்வதி உட்காரு. உட்காருங்க. சாந்தி சாந்தி. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஏக்கா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். சாந்தி, டீ ஏதாவது எடுத்துட்டு வா. இல்லண்ணே, முதல்ல பேசி முடிப்போம், அதுக்கப்புறம் சாப்பிடலாம். சொல்லுங்க மைனியா. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. நாங்க டிசம்பர் 15ஆம் தேதி கல்யாணம் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க விருப்பம் என்ன? எங்களும் ஓகே தான். என்ன மக்கா, ஓகே தானா? ஓகே தான் சித்தப்பா. அப்புறம் நாங்க எங்களால முடிஞ்சதை எங்க பிள்ளைக்கு பண்றோம். நீங்க ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? ஆமா, எதிர்பார்க்குறீங்களான்னு. எதிர்பார்க்குறோன்னு சொன்னா அப்படியே கொண்டு தட்டிடுவாவ. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கணுமேனு இந்த பொம்பளை கேட்குது. அப்படி இல்லைங்க, நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. உங்க பொண்ணு மட்டும் எங்க வீட்டுக்கு வந்தா போதும், நாங்க மகாராணி மாதிரி வச்சு பார்த்துப்போம். ஆமா, சித்தப்பா சொல்றது மாதிரி நல்லா பார்த்துப்போம். நாங்க எங்க சைட்ல இருந்து மாப்பிள்ளைக்கு ஒரு பிரேஸ்லெட்டும் ஒரு செயினும் போடுறோம். ஐயா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். பையன் அவனுக்கு வாயினாலே தான் ஆவான். தரேன்னு சொல்றதை விட வேண்டான்னு சொல்றான் பாரு, பழைக்க தெரியாதது. எதுவுமே வேண்டாங்க. எங்க பையன் எதுவுமே எதிர்பார்க்காம தான் கல்யாணம் பண்ணானே ஆசைப்பட்டான். அதே மாதிரி அவன் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் சொன்ன மாதிரி தான், பிள்ளைய மட்டும் தாங்க, நாங்க தங்க முறை பார்த்துப்போம். என்ன பார்வதி, இதுக்கு மேல வேற என்னத்தை பேசிக்கிட்டு? அதான் எங்க அண்ணன் இவ்வளவு வார்த்தை சொல்லியாச்சு இல்லையா, விட என்ன அந்த பேச்ச. இனி டிசம்பர் 15 கல்யாணம், அதுதானே? ஆமாக்கா. சாந்தி, இல்ல இருங்க, சாப்பாடு எடுத்து ரெடி பண்ணி. சரிங்க. ஐனியோ வாங்க, கொஞ்சம் எடுத்து வைப்போம். இந்த வரேம்மா. ஏக்கா, நான் இங்க வரும்போது உண்மையை சொல்லணும்னா நல்லா பயந்துதாக்கா வந்தேன். உங்க மைனியார் ஏதாவது சொல்லிருமோ எடுத்துருமோன்னு. இப்போ ஒண்ணுமே சொல்லல, மனசுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குக்கா. நான் தான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவே எடுக்க மாட்டாவனி. எங்க அண்ணன் வீட்டில் தானே இருக்கு, அதில் எங்க மைனி ஒன்றும் சொல்லாது. சரி, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். சரி ராணி அக்கா. வசந்தி வசந்தி. என்னங்க? சொல்லுங்க. டீ ஏதாச்சும் வேணுமா? நான் போட்டு எடுத்துட்டு வரட்டா? டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் என்ன வேணும்னு சொல்லுங்க, 2 நிமிஷத்துல ரெடி பண்ணி தரேன். என்ன டீ, என்னாச்சு? காலையில இருந்தே ஓவரா ஒரே ஓசரிப்பா இருக்கு. ஏன்? நானும் காலிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். டீயை குடிக்கிறீங்களா, பூரியை சுடவா, சப்பாத்தியை வைக்கவா, இடியப்ப வைக்கவான்னு கேட்டுட்டு இருக்கா. என்னங்க, நான் எப்பவுமே உங்க மேல ஒரு கேர் எடுத்து தான் பாக்குறேன். உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. என்ன சொல்ல? சரி, எனக்கு ஆஃபீஸுக்கு போக டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு எடுத்து வச்சுட்டியா எப்படி? ஆமாங்க, சாப்பாடெல்லாம் சுட சுட ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் உடனே செய்து தரேன். இல்லை, சாதா வேலைக்கு போகிற முன்னாடியும் சரி, வேலைக்கு போயிட்டு வந்த பிறகும் சரி, ஒரு கிளாஸ் வெந்நி தண்ணி வச்சு தானே கேட்டாலே, ஏன் நான் ஏன் வைக்கணும்?
சும்மா எப்போ பார்த்தாலும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இருக்க, எனக்கு என்ன லூஸா அப்படி இப்படி கேப்பா. இன்னைக்கு என்னாச்சு? அது வேணுமா இது வேணுமா விழுந்து விழுந்து கவனிக்கியா? உங்கள் மேலே எப்போவுமே எனக்கு பாசம் தாங்க, உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. சரி சரி, வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. எனக்கும் ஒன்றும் வேண்டாம்மா, நான் காலையில் என் வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டு. வாயில வா. என்னவுமா, செல்வா வேலையை கிளம்பிட்டானா? ஆமாத்தான், அப்படியே வேலைக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் இன்னும் கிளம்பலையா? கிளம்பக்கூடிய நேரம் தான்மா. என்னாச்சு? உன் அக்கா இன்னைக்கு காலையிலேருந்தே தலைகளாக நிற்க, என்னன்னு விசாரிச்சு வை, சரியா? சரிதான். சரி, போயிட்டு வரேன் வசந்தி. சரிங்க, மெதுவாக பார்த்து போங்க. சரி அம்மா, வரேம்மா. சரிதான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, காலையிலேருந்தே வசந்தி ரொம்பவே நம்மளை கவனிச்சு உபசரிச்சுட்டு இருக்கா. காரணம் இல்லாம காலை பிடிச்ச மாட்டா, என்னமோ இருக்கு. என்னக்கா ஒரே சந்தோஷமா இருக்கிறிய? அத்தானை வேற விழுந்து விழுந்து கவனிச்சிட்டிய, என்ன வாக்கம்? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு அவங்களுக்கு சம்பள நாளாக்கும். சம்பளம் கிடச்சா காஞ்சிபுரம் பட்டு ஒன்று எடுத்தாரேன்னு சொன்னாவ, அதனால தான். சம்பள நாளா? நீங்கெல்லாம் சம்பளம் வாங்கி காஞ்சிபுரம் போய் பட்டு எடுக்கத்தக்கன ஆயிட்டாக்கா. நாங்கள் தான் எப்போ நான் கடைக்கு நாகர்கோயிலுக்கு போகிறதுக்கே யோசிப்போம். சே, நம்ம சந்தோஷத்தை இவகிட்ட ஷேர் பண்ணதே தப்பு, நமக்கே அழியாளே. என்ன பண்ணலாம்? உமா, அது காஞ்சிபுரம் பட்டு எனக்கு இல்லை, சும்மா ஒரு டைம் போய் பார்க்கலான்னு தான் நினச்சேன். எங்கே எடுத்து தருவாவ? அதெல்லாம் சான்ஸே கிடையாது. சும்மா மனசனாக இருந்தால் ஆசை இருக்குல்ல, அதுக்கு தான் சொன்னேன். மற்றபடி நாங்களாம் எடுக்க மாட்டோமா? காஞ்சிபுரம் பட்டெடுக்கணும்னு சொன்னா நம்ம ஏதாவது நினச்சிருவோம், கடன் கேட்டுருவோன்னு உடனேயே பேச்ச மாற்றிட்டா இந்த 4 முடி எப்பேற்பட்டவளா இருக்கியா? நம்ம சந்தோஷத்தை இவ்வளோகிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்த்தா இவ்வளோ நமக்கே அழியாளுவ. இவ்வளோகிட்ட எப்படி நம்ம சொல்லிட்டு போகிறது? இவளுக்கு தெரிஞ்சா உடனே சின்ன பொண்ணு ராணி லட்சுமி எல்லார்ட்டும் பரப்பிடுவாளுவ. சொல்லே கூடாது, நம்ம சந்தோஷத்தை நமக்குள்ளே தான் வச்சுருக்கலாம். என்னக்கா, என்ன கலரில் பட்டு எடுக்கலான்னு யோசிக்கிறிய? ஐயே, நான் ஒன்றும் யோசிக்கலைம்மா, நான் எல்லாம் எடுக்கணும் போகலை, சும்மா வாயிலேருந்து விழுந்துட்டேம்மா. சாதா 5 ரூபா கூட மீன் வாங்க இல்லைன்னு சொல்லி நிமிந்துருவியலே. காஞ்சிபுரம் பட்டெடுக்க 50,000 ரூபா 5,000 ரூபாயோட திருவிய. எப்பா, வசதி தான்க்கா காரணம். இழுவ, ஆசை தான் பட்டேன், எடுக்கணும் கூட்டிகிட்டு போகல, சும்மா ஓவரா பேசிகிட்டு இருக்காத. எனக்கு நீ அழகுக்கு வேற யாருமே வேண்டாம்னா கூடையே ஒன்று கூட்டிகிட்டு தெரிய, நீ ஒருத்தி போதும். நல்லா சொல்லுவிய. என் வீட்டில் என்ன வாங்கினாலும் நீங்கள் தானே எனக்கு அழறிய, வேற யாராலியா? போதும்மா போதும், வா. சும்மா என்கிட்ட அழுதுட்டு இருக்குது, சின்ன படம் போய் பார்க்கல, வா. காஞ்சிபுரம் பட்டெல்லாம் எடுக்க போறாவ. இந்த மனுஷங்கிட்ட கேட்டாதான் மைனிக்கு 1 தங்கச்சிக்கு 1ன்னு கணக்கு போடுவான். புலம்பாம போ இழுவ. என்ன இழுவ? சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணி கூப்பிட சொன்னேன் இல்லையா, கூப்பிட்டியா? என்ன சொன்னா? ஃபோன் பண்ணேக்கா, 2 வாட்டி பண்ணேன் பாருங்க, அவ எடுக்கவே இல்லை. அப்படியா? ஃபோனை எடுக்கலையா? ஏன்னா இருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்னும் 2 வாட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தேனா, ஏதோ எடுத்தா. அதை எடுத்தானியே முடிச்சிருக்கலாம் இல்லையா இழுவ, இழுத்துக்கிட்டு இருக்கியா? ஆமாம், என்ன சொன்னா? ஏதோ அவ மாமியார் சொல்லிச்சான், மீனை கழுவி குழம்பு வைன்னு சொல்லிச்சான், அதை வச்சுக்கிட்டு தான் வருவேன்னு சொன்னாக்கா. எது, மாமியார் மீன் குழம்பு வச்சுட்டு போய் சொல்லிச்சா? இவ்வளோ பிறகுதான் வருவேன்னு சொன்னாளா? என்ன புது கதையாக இருக்குது? நான் ஃபோன் பண்ணதுக்கு அவள் அப்படிதாக்கா சொன்னா. அவள் பேசுகிற தோரணே பார்த்தா இப்போ வர மாதிரி தெரியல. சரி சரி, இரு வச்சுட்டே வரட்டு. மத்தியானத்துக்கு மீன் குழம்பு சின்ன பொண்ணுகிட்ட கேட்கலாம் இல்லையா? சரியான சாப்பாட்டுக்கு செத்தவா தான் இவா. எதுக்கு எடுத்தாலும் குழம்பு சோறுனே அலைவா. போதும். அது இல்லைக்கா,
ராணி அக்காலும் லட்சுமி அக்காலும் வந்தாச்சா எப்படி? காலையிலேருந்தே நீ என் கூட தான் இருக்கியா, நான் உன் கூட தான் இருந்து பேசிட்டு இருக்கேன். அவிய வந்தாச்சான்னு எனக்கு எப்படின்னு தெரியும் இழுவ. எக்கா அட வாமா வாமா வளர்ந்து கட்டவளே, ஏன் கூப்பிட்ட வர மாட்டியோ? வாங்க அக்கா. நான் என் புருஷன் கூப்பிட்டாலே உடனே போக மாட்டேன். நீங்கள் கூட்டணும் வரவா செய்வேன். வாங்க அப்புறம். என்னண்ணா புதுசா இருக்கு, மாமியார் சொல்லியதெல்லாம் கேக்குதியாமே, உள்ளதா? என்னையில இருந்தது? என்னக்கா எதை சொல்றிய? அதெல்லாம் விடு, உன் மேலெல்லாம் மீன் மணமா இருக்கு, மீன் கறி குழம்பு வாசனையா இருக்கு. ஏன் என் மேலே மீன் கறி வாசனையாக இருக்குது. மூக்கை பிடிச்சி முயலுக்கு போட்டுரும் பார்த்துக்கிடுங்க. ம் நிச்சயமா தம்மன சொல்லி சின்ன பொண்ணு, என்னன்னு தெரியல, நீ வந்தோன்னா அப்படி ஒரு மீன் குழம்பு வாசனையா இருக்கு. என்ன மசாலா வச்சு சமைப்பாமனா? அப்படியே நடிச்சிருவா. நம்ம இப்பதானே சொன்னோம் அவ மாமியார் மீன் கறியை வச்சுக்கிட்டு போனி, இவ மத்தியம் கறிக்கு ஆட்டே பொடியாலாம். உண்மையதாம்மா நான் சொல்லி நம்புறியானா நம்பு, மாமியாலெல்லாம் மீன் மனமா இருக்கு. 4 முடி கொன்னே போடுவேன் பார்த்துக்கிடுங்க. நான் மீனை கழுவ தான் செய்தேன். என் மேலே மீன் நாரே தான் செய்யும். மணக்குதாமே மணக்குது. அதுவும் மீன் குழம்பு வாசனை. இதில் எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னா, என்ன குழம்பு வச்சு சமைக்கியானே கொன்று பொடி பார்த்துக்கிடுங்க. நானே வத்தல் பொடி தீர்ந்துட்டு என் மாமியார்கிட்ட மீனை கழுவி கொடுத்துக்கிட்டு இன்னும் வத்தல் பொடியை வாங்கிட்டு வரைஞ்சிட்டு வந்தேன். ஐயே அப்படியா? நம்ம தான் இழுவைக்க பேச்ச கேட்டு கொஞ்சம் போல குழம்புக்கு ஆசைப்பட்டு சொன்ன மாதிரியா இருக்கு. குழம்பு வேணா வாயை திறந்து கேட்க வேண்டியதானே, அதுக்கு ஏன் சுற்றி வளைச்சி இப்படியெல்லாம் பேசுறிய? எனக்கு நம்ம உன் மேலே மீன் ஸ்மெல்லு தாம்மா வந்துச்சு, அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ என்ன, உங்களுக்கு குழம்பு தானே மதியத்துக்கு வேணாம். அங்கே பாருங்க. லட்சுமி அக்காளுக்கு வீட்டில் உள்ள சிக்கனும் மட்டனுமா வருது. பிடிச்சோன்னு ஆட்டையை போட்டு வச்சிருவோமா? பாத்தியா சின்ன பொண்ணு, என்னதான் சாப்பாடு கொடுப்பாவளோ, என்ன குழு குழு குழுன்னு இருக்கு பாரு. ஆமா, அதே நம்மள சிக்கன் மட்டன்னு சொல்லியா? கோழி சத்தா சிக்கனு, ஆடு சத்தா மட்டன் தானே. எப்படி போகுது பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு நாளாவது நம்ம வீட்டு சட்டியில இது கொதிக்கணும்க்கா. ஆமா சின்ன பொண்ணு, கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாளாவது பிடிச்சி குழம்பு வச்சிடணும் பார்த்துக்க. டேஸ்டா இருக்கம்னா, பார்த்தாலே பிடிச்சி கறி வச்சு சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா நல்லா இருக்கா. லட்சுமி அக்கா மட்டும் வந்தாவன்னு சொல்லுங்க, 4 முடிய ஆஞ்சு போடுவாவ, ஆஞ்சு பார்த்துக்கிடுங்க. அதென்னமோ உள்ளதுதான் சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கா 4 முடிய பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி விட்டுறோம். ஆஹா, உடனே நல்லா இழிச்சிட்டு சொல்லுவா, ஏன் ஒன்ன பிடிச்சி ஆட்ட மாட்டாவளா, என்ன மட்டும் தான் ஆட்டுவாவளா? ஏக்கா ஒருக்கா யோசிச்சு பாருங்க. இழுவ வர்ற வர்ற ஓவரா பேசிட்டு இருக்க பார்த்துக்க. இந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு நாள் என்ன ஒரு நாள் என்கிட்ட சரியா வாங்க போறா. அததான் பாத்தியா சின்ன பொண்ணு, இழுவைக்கு கொழுப்ப. விடுங்க அம்மா, அவளாம் விளையாட்டுக்கு தானே சொன்னா விடுங்க. ஆமா, கேட்கணும்னு நினைச்ச 4 முடி என்னை வெளியே போறிய? நான் எங்க வெளியே போறேன்? நான் இப்பவே வெளியே தான் இருக்கேன். இதை விட்டுட்டு நான் வேற எங்க போறேன்? அது இல்ல, காஞ்சிபுரத்துக்கெல்லாம் பட்டு எடுக்க போறீங்களாம், அப்படியா? உள்ளதா? பாவி, இவ்வளோ நேரம் என் கூட தானே இருந்தா, எப்ப இந்த பட்டு மேட்டர் இவகிட்ட சொன்னான்னு தெரியலையே. காஞ்சிபுரத்துல பட்டா? யாரு? நான் ஒன்றும் போகலையே. இல்ல கேள்விப்பட்டேன், அதான் கேட்கேன். எப்ப போறிய? எவ்வளவு ரூபாய் போல பார்க்க போறிய? கூடயே தானே இருந்தா, எப்ப சின்ன பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பா? இழுவ லேசுப்பட்ட ஆளு கிடையாது, இவகிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். எப்பா எப்பா. சரி ராணி அக்கா, ரொம்ப நன்றினாக்கா. நான் கூப்பிட்டோன்னு நீங்கள் வரந்தியலே, நீங்கள் வந்ததால தான் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிட்டு பார்த்துடுங்க. என்ன லட்சுமி, நமக்குள்ள நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு விடு. என்னால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணினேன். இன்னைக்கு எங்கள் மைனி வேற எதுவும் சொல்லாமல் வாயை திறக்காமல் அமைதியாக இருந்தாவ பற்றியா? எல்லாம் எங்கள் அண்ணனால தான். பார்வதியா அதுக்கு தான் அக்கா பயந்து வந்தா பார்த்துடுங்க அக்கா. ஏதாவது சொல்லிட்டா எடுத்துட்டா மனசு கஷ்டமாயிருமேனே, அதான் எதுவுமே சொல்லாமல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சில்லம்மா. நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. உன் மைனியருக்கு நீ கொஞ்சம் தைரியத்தை சொல்லு, சரியா? சரி ராணி அக்கா. சரி லட்சுமி,
நான் வீட்டுக்கு போகிறேம்மா. என் மூளை 2 வீடு அலங்கோலமாக ஆக்கி வச்சிருப்பாளுவ. 2 பேருக்கும் ஒவ்வொரு வேலையை ஆளுகளுக்கு சொல்லியிருக்கேன். என்னத்தை பண்ணி வச்சிருக்காளோ யாது பண்ணி வச்சிருக்காளோன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்துக்க, நான் கிளம்பட்டா? ஆ சரிக்கா, அப்போ நீங்கள் கிளம்புங்க. பூமாரிய கொஞ்சம் இந்த மழை நின்னோன்னு ஒரு வாட்டி வர சொல்லுனம்மா. எதுக்குக்கா? நீ வர சொல்லு, ஒரு காரியமாக தான். சரியா? ஆ சரிக்கா. என்னக்கா இப்படி ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக பின்னால் வந்து நிற்கிறிய? ஐயே சும்மா தாம்மா வந்தேன். 2 பேரும் பேசிகிட்டு இருந்தியலா, அதான் பேசி முடிக்கட்டுன்னு அமைதியாக நின்னேன். ஆமாம், 2 பேரும் எங்கே தூரமாவா போயிட்டு வரைய? ஆமாம், கொஞ்சம் தூரம்தான். பஸ் ஏறி போகிற தூரங்க்கா. அது இல்லைம்மா, 2 பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரையலான்னு கேட்கேன். ஆமாக்கா, வெளியே தான் போயிட்டு வரேன். சரி லட்சுமி, எனக்கு வேலை கிடக்கு, நான் கிளம்பியேண்ணா. என்ன லட்சுமி, அவள் என்ன விடக்குன்னு போறா? என்னவா, எங்கம்மா போயிட்டு வரைய? அதான் பக்கத்தில் தான் சொல்லியாச்சுலக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. இனிதான் போய் மாடெல்லாம் குளிப்பாட்டி பாலெல்லாம் கறக்க வேண்டியது இருக்கு. வரேன். திமிரு பிடிச்சவளுவ 2 பேரும். எங்கே போயிட்டு வரான்னு மூச்சுக்கு 300 நேரம் கேட்கேன். கண்டுக்கிடியாளவளா பாரு. அவளுக்கு பாட்டுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு திசையாக பெய்யாச்சு. எங்கேயாகம் போயிருப்பாளுவ? ஒன்று நமக்கு தெரியாமல் இந்த ஊரில் நடக்காதே. இது எப்படி சாத்தியாச்சு? வெட்டிக்கிட்டான போறிய வெட்டிக்கிட்டு போவாங்க, கண்டுபிடிக்க எங்கே போயிட்டு வரையனே. என்ன கீதா, எங்கே போயிருந்தா? காலையில் கதவு பூட்டி கிடந்துச்சு. 2 வாட்டி தேடி வந்தேன் பாரு, ஒன்றை காணலை. எங்கம்மா போனா? ஏக்கா, இந்த ஊரில் என்னெல்லாம் நடக்க தெரியுமா? நம்ம தாக்கா வேஸ்ட்டு. ஒன்றுமே நம்ம காதுக்கு வர்றது கிடையாது. நம்ம காதுக்கு வராததால எதுவுமே இங்கே நடக்கலனே நினச்சிட்ருக்கேன். பார்த்துக்கிடுங்க. என்ன கீதா, என்ன சொல்லியா? நமக்கு தெரியாமல் இந்த ஊரில் ஒரு அணுவு கூட அசையாது. இப்போ என்ன நடந்துச்சு? ஏக்கா, நான் இன்னைக்கு பக்கத்து ஊருக்கு தான் போயிருந்தேன். அதான் ஒரு ஆளை பார்க்கணும் பார்த்துன்னு ஒரு விஷயமா, அதுக்கு போயிருந்தேன். அங்கே போன பிறகுலே தெரியுது, இன்னைக்கு ராணிய லட்சுமி வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்களே. ஆமாம், காலையிலே ராணிய லட்சுமி இங்கே கிளம்பி போனாவோ. பார்த்துக்க, எங்கே போனாவே யாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் இல்லை தான். ஏன், எப்படி வீட்டில் இருப்பாவ? அதான் பார்த்தேனே. பார்த்தியா? என்னாச்சு? பார்த்தேன் இல்லைக்கா, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். என்னைக்குதா, என்ன விஷயம்? இவ 2 பேரும் இங்கே தான் இருக்காளோ? இவ்வளோளுக்கு அது தெரியுமா என்னன்னு தெரியலையே. திமிரு பிடிச்சவளுவ எப்படி பேசிட்டு போறாளுவ? யாரக்கா சொல்றிய? வேற யார, அந்த ராணியையும் லட்சுமியையும் தான் சொல்லி. என்ன வெட்டிட்டு எனக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரி போறாளுவம்மா. போயிட்டு வந்தாச்சு. அப்போ வீட்டில் தான் இருக்காளுவா? நான் இப்போதான் எங்கேயோ இருந்து போயிட்டு இருக்காளுவ. எங்கம்மா போனியன்னு கேட்டேம்மா. ஆளுக்கு ஒரு திசையா வெட்டிக்கிட்டு போறாளுவ. சரி போனா போங்கடி பொசக்கட்டவளோன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். எங்கே தான் போயிட்டு வராளுவ நீ? கடைசி வரை வாயை திறக்கவே இல்லை. பார்த்துக்க. என்னக்கா, பஸ் ஸ்டாப்பில் காலில் போய் இருக்கிற உங்களுக்கே விஷயம் தெரியலையா? சே, வேதனை, வெட்கம், அவமானம். சே, எனக்கே தெரியல. என்னாச்சா? அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. லட்சுமிக்கு இருக்கல, லட்சுமிக்கு சொந்தக்கார இது ஒருத்தி உண்டு இல்லையா? லட்சுமிக்கு மாப்பிள்ளைக்கு இது ஒருத்தி சொந்தக்காரம் இல்லை, பார்வதினி. அவளோட பொண்ணுக்கு இன்னைக்கு பேசி முடிக்க போயிருக்காவ. அப்படியா? ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பையனை பார்த்துருக்காவலாமே, உள்ளதா? ஆமாக்கா, புஷ்பாக்கா, அந்த பையன் ஊர்ல சரியான பணக்காரன் தான். இந்த பூங்கொடி இருக்கால, பூங்கொடிக்க அப்பாய்க்க சொந்தக்காரனை பார்த்துக்கிடுங்க. என்ன வசதி தெரியுமா? பாத்தியா? ராணி தான் பெரிய புளியங்கொம்பா பிடிச்சான்னு பார்த்தா, அவ ஃப்ரெண்டு லட்சுமிங்க பெருசாலே பிடிச்சு கொடுத்துருக்கா புளியங்கொம்பு. பாத்தியலாக்கா, அதிர்ஷ்டத்தை பாத்தியலா? என்னத்த சொல்லனியே தெரியலக்கா. அந்த ஊருக்கு போன பிறகுதான் அங்கே உள்ளவையெல்லாம் சொல்லியாவ, சரியான பணக்காரன், அந்த குட்டிக்கு வாழ்க்கை செட்டில்டு அப்படி இப்படின்னு சொல்லியாவ. பார்த்துக்கிடுங்க. சரி கீதா, பையன் வீட்டில் ரொம்ப வசதி, பொண்ணு வீட்டில் அவ்வளோ வசதி கிடையாதே. எப்படி ஓகே ஆச்சு? குட்டிக்கு அதிர்ஷ்டம், என்னத்த சொல்லதுக்கு பாருங்க. கல்யாணம் எப்போவோ, அதை பற்றி ஏதாவது தெரியுமா? அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலக்கா. அவ்வளோ நம்மள்ட்ட சொல்கிற மாதிரியும் இல்லை, நம்மளும் அதை பற்றி ரொம்ப கேட்கவும் இல்லை. பார்த்துக்கிடுங்க. நம்ம என்னக்கா, போனோமா, நம்ம கதையெல்லாம் பார்த்தோமா, வேலையெல்லாம் முடித்தோமா, வந்தோமான்னு இருக்கேன். அடுத்த விழா கதையில நம்ம தலையிடியதும் கிடையாது, அடுத்த விழா பிரச்சனை நமக்கு தேவையும் கிடையாது. பார்த்துக்கிடுங்க. அது உள்ளது தான் கீதா. செலவுல எல்லாம் 24 மணி நேரமும் பக்கத்து வீட்டுக்காரைகளை பற்றி பேசியது, பக்கத்து வீட்டுக்காரைகளை கரிச்சு கொட்டுறதுலேயே இருப்பாளுவ.
ஆனால் இந்த ஊர்லேயே பாரு, நம்ம 3 பேரும் அடுத்தவங்களை கத்தி பற்றி பேசுகிறதோ எடுக்கிறதோ எதுவுமே கிடையாது. ஆமாம் ஆமாம், காலையில் எழும்புனோமா, நம்ம வேலையில் பார்த்தோமா, நம்ம வீட்டில் உள்ளதை சமைச்சோமா தின்னோமான்னு இருக்கும். சிலவியெல்லாம் அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுகிறதே முழு நேர வேலையாக வச்சிருக்கியாவப்பா. மைனியாருக்க வீட்டில் பெரிய பணக்காரனை பார்த்துட்டு அவனு லட்சுமிக்கு பொறாமல் இருக்குமா என்ன முகத்தில்? எப்படி எப்படி இருக்கும்? ஏன் லட்சுமிக்கு மரமோ அஜிதாவும் ரொம்ப வசதி தானே, அதனால அவளுக்கு எங்கே இருக்கும்? வசதிக்கு வசதி சரியா போச்சுன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆமாம் ஆமாம், அது என்னமோ உள்ளதுதாம்மா, அப்படிதான் நினைப்பா. இப்படி போயிட்டு வந்த விஷயத்த ஏதோ பரம ரகசியத்தை மறைச்ச மாதிரி என்கிட்ட இருந்து மறைச்சாலோ பார்த்துக்க 2 பேரும். மறைச்சிட்டுக்கா மறைச்சிட்டு எத்தனை நாள் தான் மறைச்சவன் பார்ப்போம். என்ன வெளியே வராமல இருக்க போகுது? அதுதானே. எப்பேற்பட்டவளோனி பார்த்துடுக்க. எடி பெருக்கி முடிச்சிட்டே எப்படி? அப்பவே சொல்லிட்டு இருக்கேன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, என் விஷயத்துல தலையிடாதே. அமைதியா இருந்துட்டு உனக்கும் கொள்ளலாம் எனக்கும் கொள்ளலாம். எனக்கு தெரியாதுப்பா, நான் என் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இனி அம்மா வந்து கேட்டால் நீயே பதில் சொல்லிக்க. அப்புறம் அடி வாங்கும்போது அக்கா காப்பாத்து ஐயா காப்பாத்து ஏதாவது கத்துனியனா வரவே மாட்டேன் பார்த்துக்க. மக்களே, ஏன்டி மேலே யாரை படுத்துறீங்க? விட்டா தலைக்கு மேலே யாரிடோ போல இருக்கு. எம்மா, இதுல படுக்க எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியுமா? இருக்கண்டி இருக்கான். ஏம்மா, அவகிட்ட அப்பவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கீழே இறங்கி படு படுன்னு, கேட்கவே இல்லை. அவ பாட்டு மேலே ஏறி கிடைக்கியா. பொறாமட்டி உனக்கு. ஏன்னா நீ இருக்க உடம்பு உனக்கு இதுக்கு மேலே கடக்க முடியாது. பத்தியா நான் எவ்வளோ நேக்கப்படுத்திருக்கேன். நீ எங்கேயும் கடங்க அம்மா, என்னை இருக்க விடுங்க, அது போதும். ஏம்மா, அண்ணனுக்கு எப்பமா கல்யாணம்? டிசம்பர் மாதம் பேசிடு மக்கா. எப்பா ஜாலி. டிசம்பர்ல அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு ஒரு துணி, கிறிஸ்மஸுக்கு ஒரு துணி, புத்தாண்டுக்கு ஒரு துணி. எப்பா ஒரே துணி மழையாதான் இருக்கான். ஆமா ஆமா இருக்கேன் இருக்கேன். ஏம்மா, அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு கண்டிப்பா புது துணி தான் எடுத்து தரணும் பார்த்துடுங்க. துணி எல்லாம் எடுக்கலாம், அது 2வது. ஆமா, வீடம் பெருக்க சொல்லி பாத்திரத்தை பூச சொன்னேன், செய்தியலா? எம்மா, நான் உங்க பிள்ளைம்மா, நான் செய்யாம இருப்பேனா? நீங்க என்கிட்ட பாத்திரத்தை பூச சொன்னீங்க, நான் சூப்பரா பூசி பழனி வச்சிருக்கேன், போய் பாருங்க, உங்க முகமே தெரியும். மேடம் நீங்க? ஏம்மா, நான் சூப்பரா பெருக்கி வீடெல்லாம் நீட்டா இருக்கு, நீங்க போய் பாருங்க. நம்பாதீங்கம்மா நம்பாதீங்க, கரண்ட் போச்சு. போன உடனே ஓடி போனா, போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துட்டா. என்னத்தை பெருக்கினாலும் யாது பெருக்கினாலும் போய் பார்த்துக்கிடுங்க. புழுவுனி மூட்டை எட்டி, உன் பேர மோனிஷான்னு வச்சிருக்க பதிலாக புழுவுனி மூட்டைன்னு வச்சிருக்கலான்டி. அம்மா வந்தோட நல்ல ஏத்தி விடியா ஏத்தி. ஏன்டி சங்கி மூட்டை, நான் உண்மையாக தானே சொன்னேன், எதுக்கு இப்போ என்கிட்ட சண்டைக்கு வர்றா? ஏம்மா, இவ பேச்செல்லாம் கேட்காதுங்க. அவ சேச்ச பாத்திரத்தில் முகம் தெரியும்னா நான் பெருக்கின தரையில உங்களுக்கு சாப்பாடே போட்டு சாப்பிடலாம், அவ்வளோ க்ளீனாக இருக்கும், போய் பாருங்க. போறேன்டி, போய் பார்க்கேன். பாத்திரத்துல என் முகம் தெரியுதா? தரையில சாப்பாடு போடலாமா? நீ இன்னைக்கு மட்டும் தரையும் பாத்திரமும் கிளீனா இல்லைன்னு நினைச்சிக்க, 2 பேரையும் நார கிழிச்சிட்டேன். ஏன்டி இப்படி இருக்கியா? அம்மா வந்ததும் வராததும் நல்லா போட்டு கொடுக்குதியா நல்லா. ஆஹா, ஏன்னா நான் மட்டும்தான் போட்டு கொடுத்தேன், அம்மையார் ஒன்றும் வாய திறக்கல. போட்டி அப்புறம் புழுவுனி முட்டை அதை நீ சொல்லாதட்டி, வாயை மூடிக்கிட்டு அம்மா போய் பார்க்கட்டு, அதுக்கப்புறம் தெரியும். எட்டி 2 பேரும் மரியாதை எங்க வாணி. ஒருத்தி பெருக்குனாலாம் ஒருத்தி கழுவுனாலாம், நல்லா கடக்கு வந்துரு. நீ அம்மா வந்ததும் வராததுமா பத்த வச்சா இல்லையா, போ போய் அனுபவி. அட கூமுட்டை, அம்மா என்ன மட்டும் கூடல, ஒன்னையும் சேர்த்தம் கூடியவ வா. இந்த முண்டை கண்ணினால எனக்கு ஒரு நிம்மதியே கிடையாதப்பா. சே, இவெல்லாம் எனக்கு அக்கால வந்து கிடைச்சிருக்கியா? ஆமா, நல்லா சொல்லுவா, இவளால எனக்கு நல்ல நிம்மதி இருக்கு. ஏய் போட்டி அப்புறம் எட்டி வரையலா இல்ல நானே கம்பு எடுத்துட்டு அங்க வரட்டா? நீ வர்றோம்மா தீந்தா போ. ஆமா, என்ன மட்டும் தானே அடிக்க கூப்பிடியாவா, இவளை அணைக்க கூப்பிடியாவா? வாட்டி நீ போட்டி. திமிரு பிடிச்சது. சே, ஏன் தான் இவ எனக்கு அக்கால இருக்கான்னு தெரியல. இவ எல்லாரும் சொல்லிய மாதிரி நிஜமா என்ன வேற வீட்டுல இருந்தா வாங்கிட்டு வந்தாவளானே தெரியல, இல்ல தவிட்டுக்கு தான் வாங்கினவனே தெரியலப்பா. சும்மா திட்டிக்கிட்டு இருக்கா. தினமும் அத்தை தான் எல்லா சமையலையுமே பார்த்துக்கிடியாங்க. நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை நீ அதை செய் இதை செய்யு ஒன்றுமே சொல்லியது கிடையாது. இன்னைக்கு அத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டு, நம்ம டிஃபனை நைட்டு உள்ளது முடிச்சே வச்சிருவோம். எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டோன்னா அத்தை வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஹலோ, என்னம்மா சொல்லுங்க. ஏண்டி உனக்கு வர வர அம்மாயிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசுறேன்னு கூட நேரம் கிடச்சில்லையாகும்? ஃபோன் பண்ண வேண்டாம இருந்தேன், அப்படியே கொஞ்சம் வேலை இருந்துச்சா மறந்துட்டு. ஆமாம், இன்னைக்கு எங்கள் அத்தைலாம் வந்தாவ இல்லையா, என்னாச்சு? ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சா எப்படிம்மா? அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சம்மா. ஏன் உனக்கு ஒரு 10 நிமிஷம் இங்கே வந்துட்டு போக முடியாதா? உனக்கு என்ன அப்படி அங்கே என்னட்டி வேலை?
அத்தை என்ன வாணி நல்லா கூப்பிட்டாவம்மா. நான் தான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்க மாதிரியே எனக்கே தோணுது. அதான் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரலன்னு சொன்னேன். இப்போ என்ன டேட்டு தானே சொல்ல வந்தாவ, இதுக்கெல்லாம் நான் எதுக்குமா? ஆமாம், எதுக்கு என்ன? உங்கள்கிட்டலாம் ஏதாவது சொன்னால் எல்லாருக்கும் கோவமும் என் மேலே தான் வருது. நான் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலம்மா. சரி, ஆமாம் மருமக எங்க? எல்லாரும் வீட்டில் தான் இருக்காவம்மா. என்ன யாருக்கு சத்தத்தையுமே காணலை, நீ மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க எல்லாரும் மொட்டை மாட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்கம்மா. நான் தான் இட்லி அவிக்கலான்னு சொல்லிட்டு அடுப்பங்கரைக்கு வந்தேன். இட்லி அவிச்சிட்டு இருக்கிறியா? இட்டி, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு புத்தியே கிடையாதா? அவிய எல்லாரும் இருந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கியாவ, நீ ஏன்டி வந்து இட்லி அவிச்சிட்டு இருக்கா? ஏன் இப்போ நான் என்ன இட்லி பாத்திரத்தில் மாவு ஊற்றி வச்சா இட்லி அவியாதுனே சொல்லிச்சு. இப்போ உங்களுக்கு என்ன? நல்லதுக்கு சொன்னாலும் ஃபோனை கட் பண்ணி விட்டுரும். எதுக்கு? இதுக்கு மேலே இவள்கிட்ட பேசினா இவளுக்கு அங்கே சண்டை தான் வரும். எல்லாருக்கும் வீட்லேயும் சண்டை போடாத ஒற்றுமையாக போவான்னு சொல்லி தருவாவ. எங்கள் அம்மா கொஞ்சம் விசித்திரம் தான். சண்டை போடுன்னு சொல்லி தராவ. திமிரு பிடிச்சது. இதுவள்கிட்டலாம் ஏதாவது சொல்ல முடியுமா? சே, பேசியிருந்தாலும் கட் பண்ணிட்டு போகுது. ஏன் சாந்தி, என்னாச்சு? பூங்கொடிகிட்ட பேசிகிட்டு இருந்தா ஏன் ஃபோனை கட் பண்ணிட்டா? நான் எங்கள் அம்மா கட் பண்ணேன். உங்கள் பேத்திக்கு எந்த நல்லதும் கிட்டதும் சொல்லிடக்கூடாது. உடனே மூக்கு மேலே கோவம் வந்துடும். ஃபோனை கட் பண்ணிட்டா பாருங்க. ஏன் என்னாச்சு? மாமியாருக்காரு மைனியமாரோ எல்லாரும் சேர்ந்துருந்து மொட்டை மாடியில் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கியாவலாம். சரி, நான் பெத்த கோம்ப அடுப்பங்கரையிலேருந்து சமைச்சிக்கிட்டு கிடக்கான். சரி, நீ ஏன் சமைச்சிட்டு இருக்க? அவைய கூட போய் இருந்து பேசுன்னு சொல்லிட்டேன். ஏன் உனக்கு நான் இட்லி வச்சா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா? சே, என்ன சொல்லியா? ஏன் இந்த குட்டி இப்படி இருக்கு? அதான் சொல்லி இல்லையாம்மா, இங்கே இருக்கிறதோட நல்லா தான் இருந்தா. அங்கே போய் எல்லாம் மாறி தலைகீழாக நிற்கியா பார்த்துக்கிடுங்க உங்கள் பேத்தியார். அம்மா தானே, நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவானே கிடையாது. உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு பாருங்க. அவள் அப்படியே அடுப்பங்கரையில இருந்து இட்லி அவிச்சுக்கிட்டே கிடக்கட்டு. ஆமாம், வந்தவ என்ன சொல்லிட்டு போனவ? ஆமாம், நான் 15ஆம் தேதி கல்யாணம் சொல்லிட்டு டேட்டை மட்டும் சொல்லிட்டு போயிருக்காவ. ஆளெல்லாம் கம்மியாக வந்து மொத்தம் 3 பேர் தான் வந்துட்டு போனவ. ஏன் சொந்த பந்தம் ஒன்றும் கிடையாது அவளுக்கு? என்னமோ, நம்ம யாரையும் வாங்கினேன்னு சொல்ல வராதுன்னு சொல்லலை. மொத்தம் 3 பேர் தான் வந்தாவ. சிலவெல்லாம் அவன் தான் பார்த்துக்கிட்டான். வந்தாவ, சாப்பிட்டாவ, கிளம்பிட்டாவ. ஓ சரிம்மா. உங்கள் பேத்தியாரை நினைக்கும் போது தான் எனக்கு ஆத்திரமாக வருதுமா. இந்த குட்டியெல்லாம் என்னைக்கு திருந்தி வாழ்க்கையில் என்னைக்கு உருப்பட போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. சரி விட்டு, கொஞ்சம் விட்டு பிடிச்சு பார்ப்போம் என்னதான் ஆகுது. நீ அப்பா, இன்னைக்கு சம்பள நாள். சம்பளத்தோட வருவாவ. சம்பளத்தை மட்டும் கையில் கொண்டு தரட்டு. அன்னைக்கு அந்த கடையில் பார்த்து வச்ச பட்டு புடவை எடுத்துட வேண்டியதான். அப்புறம் நம்மளும் கொஞ்சம் சிறுக சேமிச்சு வச்சதுல கையில் 2 காப்பை வாங்கி போட்டுறணும். ஐயோ, நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கே. எப்போ வருவாவனே தெரியலையே. வந்துட்டாவனா கடைக்கு உடனே போயிட வேண்டியதுதான். இந்த மாதம் சம்பளத்தை வச்சு கைக்கு 2 வளையல் வாங்கிடலாம். அடுத்த மாதம் கொலுசு வாங்கணும். சே, சாதா டைம் எல்லாம் உடனே போயிடும். இன்னைக்கு பாரு, நம்ம அவியலுக்காக காத்துட்டு இருக்கோம். டைமே போக மாட்டேங்குதே. எப்போ வருவாவனு தெரியலையே. சேலரி பணத்தோட வருவாவன்னைக்கு. வந்துட்டாவன் நினைக்கே. டோர் திறக்க சவுண்டு கேக்குது. போய் பார்ப்போம். என்ன நீயா? நானும். ஏன் என்ன எதிர்பார்க்கலையோ? வேற யாரையாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திய? இவ்வளோ ஆவலா வாரிய? அது இல்லைன்னு இழுவ, உங்கள் அத்தானு தான். மணி 8 ஆகுதே, இன்னும் காணலையே. அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நீ காது திறந்தானே அவிய தான் வந்துட்டாவன்னு நினச்சேம்மா. என்ன புதுசாக இருக்கு? அத்தான் வரதோட நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குறிய. சாதா அத்தா வரும்போது வீட்டிலே இருக்க மாட்டிய. இன்னைக்கு என்ன அத்தானை இவ்வளோ தூரம் வர போட்டு தேடிட்டுருக்குறிய? காரியம் பெருசோ? ஆமாம், இனி நான் அவிய வரும்போது அவிய தேடவும் கூடாதா? போனேன் இழுவ, சும்மா சீக்கிரம் வருவாவிட இன்னும் காணலேன்னு தேடிட்டுருக்கேன். இதையே பெரிய கதையாக சொல்லிடுவா போல இருக்கே. இல்லை, ஏதோ விஷயம் இருக்கு. நீங்கள் காரணம் இல்லாமல் ஒன்றும் அத்தனை தேட மாட்டிய. என்னமோ இருக்கு. ஒன்றும் இல்லை. ஏன் இந்த மழை குளிரில் உனக்கு தூக்கமே வரலையே இழுவ? இங்கே வந்துருக்கேன் இந்த நேரம். இவியெல்லாம் பிள்ளையும் தூங்கிட்டாவ. எனக்கு தான் தூக்கம் வரல. சரி, எட்டி பார்த்தேன்.
உங்கள் வீட்டில் லைட்டு கிடந்து கொஞ்ச நேரம் வரலான்னு வந்தேன். அப்போவே லைட்டை ஆஃப் பண்ணியிருக்க வேண்டியது. போகுமா, இருட்டில்ல, இறங்கி குளிரா வேற இருக்குது, மழை நேரம், சளி கிளி பிடிச்சிடக்கூடாதுன்னா போய் தூங்கு. என் மேலே என்ன திடீர் அக்கறை வந்திருக்கு? தூங்கு, சளி பிடிச்சுனா அது இதுன்னு சொல்கிறிய, என்ன வாக்கு விஷயம்? அது இல்லை உமா, மழை நேரம் இல்லை, அதான் சொன்னேன். வேணா கொண்டு விடட்டா? சரி வேண்டாம், நானே போகிறேன். ஆனால் என்னமோ என்கிட்ட மறைக்கிறிய நீ மட்டும் நல்லா தெரியுது. என்ன இல்லவோ சொல்லிட்டு போகிறா, நான் எதுக்கு உன்கிட்ட மறைக்க போகிறேன்? ஒன்றும் இல்லை, போ. சரி வாரேன். மற்ற நாடெல்லாம் தனியாக இருக்கேன், கொஞ்ச நேரம் இருந்து கதை பேசணும்னு சொன்னால் வேண்டாம், என் பிள்ளைக்கு சோறு கொடுக்கணும், வீட்டுக்கு குறைஞ்சிட்டு போயிடுவா. இன்னைக்கு பாரு, போவான்னு பார்த்தா அவள் இருந்து கதை விட்டுட்ருக்கியா. இன்னைக்கு பார்த்து இந்த மனசை வேற லேட்டு. எப்போ வருவான்னு தெரியலையே. ஏங்க வந்துட்டீங்களா? வாங்க உட்காருங்க. நான் உட்காருதெல்லாம் இருக்கட்டு. ஏன் ராத்திரி உமா வந்துட்டு போறா? சும்மா தாங்க வந்தா, அதான் மழையா இருக்கு பனியா இருக்குன்னு சொன்னேன், அதெல்லாம் கிளம்பிய காஞ்சிட்டு போறா. வாங்குங்க உட்காருங்க. என்ன வசந்தி, காலையிலேயே தொடங்கின உபசரிப்பு இன்னும் முடியல, என்னவா விஷயம் சொல்லு. உனக்கு என்னமோ என்னால நடக்க வேண்டியது இருக்கு, சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமா, இந்த மழையில நினைச்சிட்டா வந்திய, சுட ஒரு டீ போட்டு தரட்டா? சரி வசந்தி, நானே கேட்கணும்னு நினச்சேன். சரி, சூடா ஒரு டீயை போட்டுட்டு வந்துடா. சரிங்க, இப்போ இருங்க, 2 நிமிஷம்தான். என்ன புதுசா இருக்கு, நம்ம வசந்தியா இது? இவ இப்படி கவனிக்க மாட்டாளே, என்னவா இருக்க விஷயம்? சரி, கொஞ்ச நேரம் ஆனா அவ வாயிலிருந்தே வரும், வெயிட் பண்ணும். இந்தாங்க குடிங்க. என்ன புதுசா இருக்கு வசந்தி, டீ கேட்டாலே யோசிப்பா, காஃபி போட்டு கொடுத்துருக்கா. குடிங்கங்க, பேசாம குடிங்க. சாப்பிடும்போது பேசி தான் உடம்புலயே இல்லாம இருக்கிறீங்க. குடிங்க. காஃபி எப்படி சூப்பரா இருக்கு இல்லையா? ஆமா வசந்தி, நிஜமாவே காஃபி சூப்பரா இருக்கு. ஆமா, நைட் என்ன டிஃபனு? சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவங்க, நானே டேஸ்டா செய்து வச்சிருக்கேன். நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தா போதும், சுட சாப்பிட்றலாங்க. சூப்பர் வசந்தி. ஆமா, வந்ததுலேருந்து நானே நீங்களே தருவியே நினச்சிட்டு இருக்கேன். கொடுங்க. காஃபியை குடிச்சாதானே வசதி கப்பை கொடுக்க முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. கப்பை கேட்கலங்க, சேலரி பைசா கிடச்சிருங்க இல்லையா, கொடுங்க. ஓஹோ, அதுக்கு தான் இப்படி விழுந்து கவனிச்சியாக்கும். அப்படின்னு இல்லை, லைட்டா. இன்னைக்கு சம்பளத்தை கொடுக்கல பார்த்துக்க, ஓனரும் வரல. இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்கேன் பார்த்துக்க. இன்னும் 2 நாளா? ஆமா, இன்னும் 2 நாள் கழிச்சு தான் கிடைக்கும் போல. 2 நாள் 48 மணி நேரம். எனக்கே அங்கங்கே வாங்கின கடத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி இருந்தால் எப்படிங்க? 2 நாளில் தரான்னு சொல்லியிருக்கேன்ல, தருவான். சரி, குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வையா. மழை நேரத்தில் சுடு தண்ணியில் குளிச்சா சளி பிடிச்சிக்கும், பச்சை தண்ணியில் போய் குளிங்க போங்க. 2 நாள் ஆகும் மாமே, 2 நாள். அடிப்பாவி, இது என்ன புது லாஜிக்கா இருக்கு? சுடு தண்ணியில் குடிச்சா சளி பிடிக்குமா? சம்பளம் வராத கோவத்தை என் மேலே காட்டிட்டு போறா. போ, எப்படியா 2 நாள் கழிச்சு சரண்டர் ஆவிதானே ஆகணும், போ. ஏம்மா, என்னம்மா எதுவுமே பேசாமல் அமைதியாக படுத்துருக்குறிய? என்ன யோசிச்சுட்டு இருக்கிறிய? யோசனை பலமாக இருக்கு. அது ஒன்றும் இல்லாட்டி மக்கா, நாளை காலையில் என்ன சமைக்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்போவே நினச்சி வச்சாதான் காலையில் அடுப்பங்கரையில் போகணுன்னா சடா வேற முடியும் பாரு. அதான் என்ன சமைக்கலாம் ஏது வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். என்னம்மா காலையில் சமைக்கிறதுக்கு இப்போவே யோசிச்சுட்ருக்குறிய? உங்களுக்கு என்னம்மா, அவிச்சு தரதை தின்னணும், படித்தணும், கிளம்பணும், அவ்வளோதான். எனக்கு அப்படியே வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதான் யோசிச்சுட்ருக்கேன் என்னத்தை வைக்கணும் அப்படி இப்படின்னு. எது வேணாலும் வைங்கம்மா, நீங்கள் என்ன வச்சாலும் டேஸ்ட்டாக தானே இருக்க போகுது, அப்புறம் ஏமா யோசிச்சுட்ருக்குறிய? என்ன வச்சாலும் நல்லா தாண்டி இருக்கான், ஆனால் காலையில் என்ன வைக்கணும்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாலையா இருக்குது. இப்போவே யோசிச்சு வச்சுட்டேன்னு நினச்சிக்க, காலையில் அடுப்பங்கரையில் போனேன்னா பட என் வேலையை முடிச்சிடுவேன். இல்லைன்னா காலையில் எழும்பி அடுப்பங்கரையவே யோசிக்கணும். காலையில் என்ன டிஃபன் பண்ணதுக்கு, என்ன குழம்பு வைக்கிறதுக்குன்னு யோசிப்பேன். ஷெப்பா, எங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே இல்லைம்மா, ஃப்ரீயாக இருக்கும்.
ஆமாம், இப்போ ஃப்ரீயாக இருப்பிய. நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போன பிறகு நீங்களாம் இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பிய. எம்மா அவன் அமைதியாக கிடைக்கியா பாத்தியலா? கடந்துட்டு போட்டு சும்மா இரு. சும்மா கேட்டு பாக்கி. ஏட்டி மோனிஷா, ஏன் அமைதியாக இருக்கா? பதிலே சொல்லாமல் இருக்கியம்மா. ஆனால் அழுதுட்டு கிடைக்கேன்னு மட்டும் தெரியுது. மோனிஷா, ஏமாக்கா? ஆமாம், தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு ஏமாக்கான்னு கேட்குறிய? பின்ன செய்ய வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டியதானே? பாதி பாத்திரத்தில் அப்படியே அழுக்கு இருக்கு. ரொம்ப பிகு பண்ணாத. அம்மா ஒன்றை மட்டும் அடித்தாவ, வீடு க்ளீன் பண்ணலஞ்சிட்டு என்னையும் தானே ஒழுங்காக தூக்கி போட்டு அடித்தாவ. பார்க்க தானே செய்தா, அப்புறம் ஏன்? எல்லாத்துக்கும் காரணமே நீ தாண்டி. உனக்கு சூடு சுரணே கிடையாது. உனக்கு இல்லைனே நான் அப்படி இல்லாமலாம் இருக்க முடியும். பாருங்கம்மா, நீங்கள் அடித்த கோபத்தை ஏன் மேலே காட்டிகிட்டு இருக்க? செய்ய வேலை நல்லபடியாக செய்தா என்ன? அரை குறைய வேலை செய்யறதுக்கு நீங்கள் செய்யாமலே இருக்கலாம். சரி போட்டு, அம்மா தானே அடித்தேன், விடு. யார் அடித்தாலும் வலி வலி தானே. கரெக்டாக சொன்னட்டி. காலத்துக்கு கீழே போடட்டி. எம்மா நான் இப்படியே கிடைக்கம்மா. அப்படியே கடந்தாதான் எனக்கு தூக்கமே வரும். இனியாவது செய்ய வேலையை கிளியராகவும் நல்லபடியாகவும் செய்யுங்க மக்கா. எதுக்கு என்னையும் டென்ஷன் ஏற்றி நீங்களும் அடி வாங்குறிய? இருந்தாலும் இன்னைக்கு அவளை விட எனக்கு தாம்மா அடி ஜாஸ்தி. பாருங்கம்மா, அவளுக்கு நீங்கள் அடித்தது பெருசு இல்லை, என்னை விட அவளை அதிகமாக அடிச்சிட்டலாம். அதுதான் அவள் கோவம் பாருங்க. எம்மா எனக்கு தூக்கம் வருதம்மா. காலையில் சீக்கிரம் எழும்பணும். பேசாமல் தூங்குங்க, நான் தூங்க போகிறேன். எம்மா கொஞ்ச நேரம் பேசுங்கம்மா. பேசாமல் வாய் மூடிட்டு இருட்டி. உனக்கு பேசணும், வெளியே போ. ச்சே, 2 பேருக்கும் மனசு எந்த கவலையும் கிடையாது. படத்தோன்னு உறங்கியாச்சு. நமக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது. சங்கீதா, வாயை மூடிக்கிட்டு பேசாம தூங்கு, இல்லைன்னா அடுத்த கம்பு எடுத்துன்னு பார்த்துக்க. சரி தூங்கி. என்ன காலையிலேருந்தே வீடு மயான அமைதியாக இருக்கு? இல்லைனா இந்த நேரம் என் மாமியார் என்ன 4 திட்டு திட்டி 5 சண்டை போட்டு 2 பேரில் ஒரு ஆள் மூஞ்ச தூக்கிட்டு இருப்போம். ஆளையே காணலையே. வீட்டை விட்டே வெடிய போகாது. பிள்ளைய வண்டி ஏற்றி விட்டுட்டு வரேன்னுட்டு போயிருக்கு. அதுவும் என்கிட்ட சொல்லலை, இவியகிட்ட சொல்லிட்டு போயிருக்கு. இவியலே வேலையை கிளம்பி போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் கிளவிய காணல. எங்கே போயிருக்கான்? இந்த மழை நேரத்தில் எங்கே போயிருக்குன்னு தெரியலையே. சரி, இதுகிட்ட இன்னைக்கு ஒரு நாளாவது திட்டு வாங்காமல் இருப்போம். நம்ம வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோன்னா அதுகிட்ட ஏன் நம்ம பேச போகிறோம்? ஹலோ, சொல்லுங்கம்மா. என்ன நான் திருந்தோன்னு நினச்சா உங்களுக்கு எங்கே இருந்து தான் மணக்குமோன்னு தெரியல. உடனே ஃபோன் பண்ணிட்டீங்களே. என்னண்ணா, என்ன திருந்த போற திடீர்னு? எங்கே இருக்க? வீட்டில் தான்க்கா இருக்கேன். இப்போ தான் நினச்சேன், சரி சும்மா எதுக்கு என் மாமியார்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு சும்மா ஆளாளாக்கில் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் நம்ம வேலைகளெல்லாம் செய்து வச்சா அது சண்டை போடாதேன்னு நினச்சேன். உடனே உங்களுக்கு மணத்துட்டு பாருங்க, ஃபோன் பண்ணி என்ன குழப்பி விட்டுருவீங்களா நீ? ஆமாண்ணா, சொல்லுவா, நல்லா சொல்லுவா. ஏன்னா எனக்கு வேற வேலை கிடையாது பாரு. இவ்வளோக்கு அவளுக்கு மாமியாருக்கு நான் சண்டையை தூண்டு விடியண்ணா. சரியம்மா, நீ வரண்டாம், வை. ஏக்கா எங்கே போறிய சொல்லுங்களா? ஆமாம்மா, நீ ஒன்றும் வரண்டாம்மா. அப்புறம் நான் உன்கிட்ட ஏதாவது சொல்லி தந்து என்னால் உனக்கு உன் மாமியாருக்கு சண்டை வந்துட்டுன்னு சொல்லுவா. தேவையா எனக்கு? நீ வீட்டிலே இரு, நாங்களே போயிட்டு வரோம். 4 முடி ஓவரா பீத்தாதுங்க. எங்கே போறிய சொல்லுங்க. காயெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அதான் போய் சந்தையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்புறான்னு பார்த்தேன். உனக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். வரையா எப்படி? ஏக்கா வாரேன்க்கா. ஆனால் என்ன என் மாமியார் வீட்டில் இல்லை பார்த்துக்கிடுங்க. அதுக்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிட்டு வரட்டா? ஒரு வார்த்தையோ 9 வார்த்தையோ சொல்லிக்கிட்டு சீக்கிரமா வா. நான் போய் இழுவையும் கூப்பிட்டுட்டு ராணியை கலையும் கூப்பிட்டு நிற்கேன். சீக்கிரமா என்ன? சரிக்கா. சந்தைக்கு போகிறாவலாமே. நம்மள்ட்ட வேற காய்கறி ஒன்றும் இல்லை. சரி போயிட்டு வந்துடுவோம். மாமியார் எங்கே போச்சுன்னு பார்த்துக்கிட்டு. எங்கே போச்சுன்னு தெரியலையே. இதை எங்கெல்லாம் போய் தேட போகிறேன். எத்தே சாதா பக்கத்தில் நின்று கூப்பிட்டாலே சத்தம் தராமல் நிற்கும். இதை வேற காணலை. சரி தேடி போய் பார்ப்போம், வெளியே எங்கேயாவது இருக்கான். ஒரு வாரமாக மழையை பார்த்தியலாக்கா? விடான்னு பார்த்தா விடவா செய்யுது. எப்பா, காலையிலேருந்தே பனியும் மழையுமா இருக்கு. எம்மா வெளியே வரவே பிடிக்கல, பார்த்துக்கிடுங்க. ஆமாம்மா, இனி இந்த நவம்பர் டிசம்பர் ஃபுல்லாக மழையாக தானே இருக்கும். இந்த வெளியே வர்றது தான் கஷ்டம். பனி பெஞ்சிரன்னு சொல்லிட்டே பயமாக இருக்கு. சளி எல்லாம் பிடிச்சிக்கிட்டோன்னா தீரவும் செய்யாமல் இருக்கு. உங்களுக்கும் சளியாக்கா?
வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. மருந்துக்கு இருந்ததாவது வாங்கினீங்களா எப்படி? மருந்தா? நமக்கு யாரும் மருந்து வாங்கி தர மாட்டாங்க. நமக்கு வந்தால் நம்ம தான் பார்க்கணும். காலையிலேருந்தே ஒரே தொண்டை வலியாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. பாத்தியா, குரல் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு. அப்படியா? எனக்கும் அப்படி தான் இருக்குது. நாளைக்கு ஆசாரி வளத்துக்கு போகலான்னு இருக்கேன். வாரியலா? சேர்ந்து போயிட்டு வருவோம். ஆசாரி பழத்துக்கா? எனக்கு இந்த பஸ்ஸிலலாம் நான் நிறைய நேரம் நின்றுக்கிட மாட்டேம்மா. அதான் எப்படி வர முடியும்? நீங்கள் எப்படி பஸ்ஸிலே போறிய? ஆமாம், நானும் செல்ல தாய் மட்டும் போகலான்னு இருக்கோம். எனக்கு 2 நாளாக ஒரே சளியும் ஒரே இருமலுமா இருக்குது. அவளுக்கு 2 நாளாக காய்ச்சலாம். அதான் தொடக்கத்திலே ஒரு 8 ஆஸ்பத்திரியில் போய் காட்டிட்டா சீக்கிரம் சரியாயிரம் பத்தியலா. போகலான்றிக்கும். வரையலாம் எப்படி? பஸ்ஸுலையா? என் மூணுகிட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டேனம்மா, கேட்டுக்கிட்ட சொல்லி. பஸ்ஸுலையானு இப்படி இலக்கியா? பின்ன ஆட்டோவும் காரமாக பிடிச்சி போவாவ. நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதானக்கா. எதுக்கு உங்கள் பியாத்தியாரை கொண்டு விடுறதுக்கு நீங்கள் வரைய? அதான் உங்கள் மருமா வீட்டில் இருக்கா இல்லையா? அவகிட்ட கொடுத்து விடலாம் இல்லையா? அந்த பிள்ளாவை கொண்டு விட மாட்டாள் அவளுக்கு மூளை. நீங்கள் ஏன் இந்த காலங்காத்தா பனியில் வரைய? நான் இவளுக்காக ஒன்று அந்த பிள்ளைய கொண்டு விட வரல. என் பேத்தியார் தான் சொல்லுவா, பாட்டி நீங்கள் கொண்டுடுங்க, நீங்கள் கொண்டுடுங்கன்னு. அதுக்கு முகத்துக்காக தான் நான் கொண்டு விட வர்றது. இல்லைனா நான் என்ன இவளுக்காகவா வருவேன்? பனி காலம் இல்லையாக்கா, கொஞ்சம் வெளியே வராமல் எடுக்காமல் இருங்க. அப்போ தான் நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்கும். ஆமாம்மா. நம்ம நீ கொஞ்சம் இதாக தான் இருக்கணும் பார்த்துக்க, இந்த 2 மாதமும். நல்ல ஆகாரங்கள், நல்லா சத்தானதெல்லாம் வாங்கி தின்னுங்க. ஒன்றும் தின்னாமல் கொள்ளாமல் எடுக்காமல் இருக்காதுங்கக்கா. ஆமாம்மா. ரெண்டா இங்க இருந்து தான் கதை விட்டுட்டு இருக்கா. எதே ஏன்? இல்லதே, சமைக்கிறதுக்கு வீட்டில் காய் ஒன்றும் இல்லை. அதான் சந்தை போயிட்டு வாங்கிட்டு வந்துடட்டான்னு பாக்கேன். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தியா? ஒன்றும் இல்லையா? இல்லத்தே, பார்த்தேன், ஒன்றும் இல்லை. நான் 1-8 சந்தையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடட்டா? இப்போ போகிற நீ எப்போ வருவா? சாயங்காலம் தானே உழுவா இனி? இல்லத்தே, நான் சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன். இனி குழம்பு மட்டும்தான் வைக்கணும். காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். போயிட்டு சீக்கிரமாக வரக்கூடிய வழியை பாரு. நான் பசி தாங்கிட மாட்டேன். சீக்கிரமாக போயிட்டு வந்துடு. சரித்தே, போகிறதும் வாரதும் தான். போகிறதும் வரதுமா? அப்போ காய்கறி யார் வாங்கிட்டு வருவா? அது இல்லத்தே, போயிட்டு வாங்கிட்டு உடனே வந்துடுவேன்னு சொன்னேன். சீக்கிரமா வா. வீட்டுக்கு போயிருங்க. கதவு திறந்து போட்டுட்டாங்க வந்தேன். நீங்கள் வெளியே இருப்பியேனி. நீங்கள் எங்கே இருப்பேன்னு தெரியாது இல்லையா? சீக்கிரமாக போயிருங்க. அப்புறம் வரும்போது கொஞ்சம் சத்தான ஆகாரங்களெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வா. உடம்புல ஒரு சத்தே இல்லை. இல்லைன்னா நாளை நீ ஆசாரி பழத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஓமா குசும்பி, கூட இருந்து எல்லாத்தையும் இலக்கி விட்டுருக்கியா போல. ஆமாம்மா, உன் மாமியாரை பார்க்கவே பாவம் போல் இருக்கேவ. சத்தான ஆகாரங்களெல்லாம் நீங்கள் தானே வாங்கி கொடுக்கணும். அப்போ தானே அவிய கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாவ. வாங்கி கொடுத்துருவோம். போயிட்டு வந்துடு, எல்லாம் வாங்கிட்டு வா. சரியத்தே. கொழுப்பு பிடிச்ச கிளவி போகிறதும் வர்றதுன்னு சொன்னதுன்னா அதில் ஒரு நக்கல். எப்படிக்கா, இப்போ நல்லா பார்த்துக்கிட்டியாளா? எப்படி இருக்கிய 2 நாளாக ஏனோ தெரியலை. சின்ன பொண்ணை கூட்டியலையாக்கா? சின்ன பொண்ணு என்ன சொன்னா? வராளா எப்படி? ஆமாம், வராளாம் அவளும் சந்தைக்கு. அவனும் வரட்டு, சேர்ந்தே போயிடலாம். ராணியக்களையும் லட்சுமியக்களையும் கூப்பிட்டு பார்ப்போம். வந்தாவனா போயிடலாம். சரிக்கா. என்ன இழுவ, காய்கறி வாங்கினா காசு எடுத்தியா எப்படி? 100 ரூபா எடுத்தேங்க்கா. 100 ரூபா தானே? எங்கன்னா பார்த்தோம், சந்தைகளே போகிறோம். கூட கொஞ்சம் எடுக்கக்கூடாதா? ஆமாம், நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு வரைய? எடுத்துகிட்டு வர மறந்து போச்சுமா. அதான் நீ எனக்கு சேர்த்து போடு, வீட்டில் வந்தானே தாரேன்னா. ஏக்கா, நீயும் எனக்கு சேர்த்து போடுங்கிற பேச்சே வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி எடுத்துக்கிடுங்கக்கா. எனக்கே பத்தாது 100 ரூபா. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா உங்கள் ஃபோனை தான் கையில் வச்சுருப்பீங்களே, ஜிபே பண்ணுங்க. இல்லை உமா, என் ஃபோனில் ஜிபே ஃபோன்பே எதுவுமே ஒர்க் ஆகாது பார்த்துக்க. கொன்று போடுவேன்னா கொன்னே போடுவேன். அப்படி ஒர்க் ஆகலைன்னா என் 100 ரூபாயை நீங்கள் பிடிங்க, உங்கள் ஃபோனை என் கையில் தாங்க. இழுவ ஒரு 400-500 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி தருவானி பார்த்தா 100 ரூபா கொண்டு தானே. 100 ரூபா எனக்கு வேணா, நான் ஜிபே பண்ணி வாங்கணுமா? இங்கே பாருங்க,
என் வீட்டுக்காரையில அதை இதை சொல்லி நீங்கள் ஏதாவது ஏமாற்றலாம். ஆனால் என்னெல்லாம் ஏமாற்றி 5 பைசா என் கையிலேருந்து பிடுங்க முடியாது, பார்த்துக்கோங்க. ம், நல்லா பேச கற்றுக்கிட்டான இழுவ, நல்லா பேச கற்றுக்கிட்டா. 4 முடி. 4 முடி. சின்ன பொண்ணு வந்துட்டா. சின்ன பொண்ணு இங்க வா. எப்படிண்ணா வராத மாதிரி ஒரு மாதிரி பேசுனா எப்படி உன் மாமியார் விட்டு? அதெல்லாம் விட்டுட்டாவ. ஏவுமா ஒரு மாதிரி இருக்கியா? இவ கூட நான் நின்னா வேற எந்த மாதிரி சின்ன பொண்ணு நிற்பேன். அதான் என்னையே லூஸ் ஆக்கலான்னு பார்த்தா. அவனா இழுவ, உனக்கு தான் பேசுகிறேன்னு ரொம்ப ஓவராக பேசாத பார்த்துக்க. சின்ன பொண்ணு, நேத்தைக்கே ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் நேத்தைக்கு ஒரு பெரிய ஒரு காமெடி நடந்துட்டு. காமெடியா? உங்கள் வீட்டிலையா? எப்பவும் அடிதடி தானே நடக்கும். இப்போ என்ன புதுசாக காமெடி? என்னக்கா? நேற்று ராத்திரி நான் எங்கள் அம்மிட்ட கொஞ்ச நேரம் ஃபோனையே பேசிகிட்டு இருந்தேன் பார்த்துக்க. ஃபோன் பேசிட்டு அப்புறம் ஃபோனை எங்கே வச்சேன்னு எனக்கு மறந்து போச்சு. எங்கள் அம்மைக்கிட்ட பேசிக்கிட்டே ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே இவியக்கிட்ட வைக்காக்கி, ஏங்க என் ஃபோனை காணலை பார்த்துக்கிடுங்க, என் ஃபோனை கண்டுபிடிச்சி தாங்களான்னு. அதுக்கு அந்த அண்ணன் ஒன்றும் சொல்லலையா? அவிய என் மூஞ்ச ஒரு மாதிரி பார்த்தாவ, எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு பார்த்துக்க. சில நேரம் இப்படி தான் பார்த்துக்க, எங்கே இருக்குன்னே மறந்துக்கிட்டு தேடியது. ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருந்தாவ. சரி, அதுக்கப்புறம் ஃபோனு கிடச்சா எப்படி? சின்ன பொண்ணு வசந்தி அக்கா ஏன் விட்டுட்டு போறாளுவ? அப்படி ஒன்றும் இது பெரிய காமெடி இல்லையே. அவ பாட்டுக்கு சொன்னா, அவ பாட்டுக்கு சிரிச்சா, அவ பாட்டுக்கு போயிட்டுருக்கியா? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஃபோனை காணலன்னு தேடனாலாம், ஃபோனு கையில் இருந்துச்சான். சரி, காணாமல் போன ஃபோனு கிடச்சான்னு கேட்டதுக்கு 2 பேரும் திரும்பி பார்க்காம போறாவ. போட்டு பின்ன ஒரு கதையை சொன்னால் அடுத்தவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஏதோ அவக்குள்ளே சொன்னால் அவளுக்குள்ளே சிரிச்சா போயிட்டே இருக்கிய. 4 முடி. வா, உன் புத்தி தான் நேற்றுக்கு ஃபோனு காணாமல் போயிருக்கான். போ. ஏக்கா, பார்வதி வந்த பிறகு அந்த போயிட்டு வந்ததை பற்றி ஏதாவது விசாரிக்க எடுக்க போனீங்களா எப்படி? சாயங்காலம் போல் போனேன் அம்மா. அவள் முகத்தில் தானம் பார்க்கல பார்த்துக்க. டீ போட்டுட்டு இருந்தா. சாதாரணமாக போனோன்னா டீ குடிக்கிறீங்களான்னு கேட்பா. ஒரு வார்த்தை கேட்கல. நானும் வந்தால சும்மா தான் போன மாதிரி பேசிக்கிட்டு வந்துட்டேன். கேட்க வேண்டியதானக்கா? என்ன பேசுனிய, என்ன முடிவாயிருக்கு, எவ்வளோ போடுறிய எடுக்கிறியன்னு கேட்க வேண்டியதானே. கேட்காம இருந்து அவள் எப்படி சொல்லுவா? ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லையாக்கா? அவள் ஏதோ கோவத்தில் இருந்த மாதிரி இருந்தாமா. போன இடத்துல என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. நம்ம கேட்க போய் திரும்ப நம்மளை ஏதாவது ஆசைப்பட்டானோ ஒரு மாதிரி இருக்கும். என் மருமோ அதோட என் மோனுக்கிட்ட சொல்லி கொடுத்துருவா. நான் அந்தால வந்துட்டேன். வாங்கக்கா, ஒரு ஊரா வீட்டு கதை உங்களுக்கு கேட்க தெரியல, இப்படி வந்துட்டேன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் சொல்கிறிய. சே, நானா கேட்டிருப்பேன் தெரியுமா? ஏன் பக்கத்து வீடு தானே, போய் கேளாம் தைரியம் இருந்தனா. கோழியெல்லாம் இதில் தான் நின்று மேய நினச்சேன். கோழியெல்லாம் காணலை பாரு. என்ன பார்வதி, என்ன மாதிரி அடியா? கோழியெல்லாம் இப்போ தாக்கா திறந்து விட்டேன், உன்னையும் காணலை. பாத்தியலா? எல்லாம் வெளியே வந்துச்சுன்னு இப்போ தான் அம்மா உன் காமண்டுக்குள்ளே விரட்டி விட்டேன். உள்ளே தான் நிற்கான். அப்படியாக்கா? சரிக்கா. கேளாம், நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே. கேளாம். எனக்கு எதுக்கு பயம்? நான் கேட்கேன். பார்வதி. என்னக்கா? இங்கே வாயா, வாங்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினச்சேம்மா. வா. என்னக்கா? சீக்கிரம் சொல்லுங்க. வீட்டில் வேலை கிடக்கு பார்த்துக்கிடுங்க. இனிதான் எல்லா வேலையும் செய்யணும். சீக்கிரம் சொல்லுங்க. உங்களை மாதிரி காலையிலேயே வந்துருந்து பேசுறதுக்கு எனக்கு முடியாது. அது இல்லைம்மா, உன் மோளுக்கு கல்யாண விஷயமா பேச போனியே இல்லையா? போன இடத்துல என்னாச்சு? இவ்வளோளுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எப்படி தெரியாட்டுக்கணும்லாம் யோசிக்காத. ஊரில் ஒரு விஷயம் நடக்கும்போது தெரியாமலாம் இருக்கான். அது எப்படியோ தெரிஞ்சு. ஆமாம், என்னாச்சு? அடுத்த மாதத்தில் எப்போவாது வைக்கலான்னு பேசிட்டு வந்துருக்குக்கா. இனிதான் தெரியும். ஆமாம்,
ரூபாயெல்லாம் ரெடி பண்ணிட்டியா இப்படி? ஏதோ பையன் வீடு ரொம்ப வசதியாமா. ம், உன் தகுதிக்கு மீறி நீ அங்கே போய் ஆசைப்பட்டு சம்மந்தம் வைக்கியா? பார்த்து எடுத்துமா, பணக்கார இல்லையா, கொஞ்சம் சூதுவாதான் நடந்துக்க. ஆ சரிக்கா. ஆமாம், உன் மோளுக்கு நீ எவ்வளோ போடலான்னுலாம் பேசியிருக்கிறிய? எனக்கு கொஞ்சம் போல் வேலை கிடக்கு. நான் வேலையை முடிச்சுக்கிட்டு ஒரு பேப்பரும் பெண்ணை எடுத்துக்கிட்டு வரேன். எல்லாம் எழுதி தரேன். இதுலேருந்து 2 ரூபா படிச்சுக்கிட்டு இருங்க. கொழுப்பு பிடிச்சவா. பார்வதி, ஒரு நிமிஷம். சீக்கிரமாக சொல்கிறீங்களா? எனக்கு வேலை கிடக்கு. திரும்ப திரும்ப என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியலை. என்ன? இல்லைம்மா, பரிமளம் தேடி வந்தா. காசு கீசு ஏதாவது வேணும்னா அவகிட்ட கேட்க சொன்னம்மா, உங்ககிட்ட சொல்ல சொன்னா. அதை சொல்லலான்னு தான். ஆ சரிக்கா, அப்படியே நம்பி பார்த்துக்கிடி. பக்கத்து வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாது. உடனே மூக்கு, கண்ணு, காது, பல்லு, வாய், நாக்கு, மூக்கு எல்லாம் வச்சு பேசுவாளுவ. பாத்தியலாக்கா, திமிர பாத்தியலா? குட்டிக்கு பேசி தான் முடிச்சு வச்சிருக்காவ. அதுக்குள்ளால மாமியாருக்கு திமிர பாருங்க. மாமியாரா? அம்மாக்காரி இல்லையா மாமியாருன்னு சொல்லியா? மருமவும் பெரிய இடம் இல்லையா? அப்போ இவன் மாமியார் தானே. திமிரு பிடிச்சவா எப்படி போறானி பாருங்க. இனி என்னையாவது அது இதுன்னு ஏதாவது கேட்க வருவா இல்லையா? அப்போ இருக்கு அவளுக்கு. சரி விட்டு, நீ கோவப்படாத, பார்த்துக்கலாம். சே, நம்ம வீட்டுள்ள ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாது. உடனே வந்துருவாளுவ. என்ன வாக்கம், யாது வாக்கம், என்னாச்சு ஏதாச்சுன்னு. தான் வீட்டுள்ள இடியே விளட்டு வெளியே கேட்காத மாதிரி அமைக்கி மூடி மறைச்சிருவாளுவப்பா. எல்லாருக்கும் பொறாம என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைய போகுது. நீ அதான் அவளுக்கு வயிற்றுச்சல் தான் இப்படி இருக்கு. என்னம்மா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மக்கா, வெளியே கோழியில் கடலாடி பார்க்க போயிருந்தேன் பார்த்துக்க. பக்கத்து வீட்டில் 2 பேர் இருக்காளோ தெரியுமா? எப்பா எப்பா, நம்ம வீட்டு விஷயங்கள் நம்மளை விட அவ்வளோக்கு நல்லா தெரியுது. ஏம்மா, என்னாச்சு? என்ன கேட்டாங்க? வாமோளுக்கு கல்யாணத்துக்கு டேட்டு குறிச்சிட்டியாம்மா? எவ்வளோ குடிக்கியா, என்ன குடிக்கியா, மரம் எந்த ஊர், எவ்வளோ வாங்கியா, அப்படி இப்படின்னு கேட்டு கணக்கு மேலே கணக்கு கேட்டுட்ருக்கியாவ. நீங்க எதுக்கு அவையோட்டெல்லாம் பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? வீட்டுக்குள்ள வர வேண்டியதுதானே? நம்ம என்ன ஒவ்வொருத்தருக்கு வீட்டிலேவையா கேட்டுட்ருக்கோம். உன் வீட்டில் என்ன இருக்கு யாது இருக்கு நீ? நமக்கு நான் பாரு எப்படி வராள்வ நீ. சரி விடுங்க, பக்கத்து வீட்டுக்கார இல்லையா, முறைச்சவா முடியும், விடுங்க. இனி என்னைக்காவது ஏதாவது என்கிட்ட சொல்லிட்டு வரட்டு, சரியா கொடுத்து விடி. சரி விடுங்கம்மா, சாப்பாடு எடுத்து வைங்க, நான் கிளம்புறேன். ஆ நீ போமக்கான எடுத்துட்டு வரேன். வீட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாது. உடனே விசாரிச்சு எடுத்து என்ன ஏதுன்னு அவளுக்கு தெரிஞ்சாகணும். சே, ஏன் தான் இப்படி இருக்காளோ? இந்த சாரி அப்படியே பீரோக்குள்ள வச்சு இருந்ததே மறந்து போச்சு. நிறைய நாள் பிறகு போட்டாலும் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கு, நல்ல மேட்ச் ஆகுது. பீரோக்குள்ள அடுக்கி வச்சு 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 எல்லாம் அப்படியே உள்ள போய் இருந்திருக்கு. இந்த மனுஷன் எப்பவும் சொல்லுவாவ, நீ தான் என் காலில் விழ மாட்டேங்கிற. பீரோவை திறந்தா உன் சாரி தான் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது. நீ இன்னைக்கு திறந்து பார்த்தவர்களே தெரியுது, எனக்கு என்ன அவ்வளோ சாரியாவா இருக்குது? எங்க 4-5 இருக்கு. அப்படியே எனக்கு நீயே எடுத்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த சாரியில் என் முகம் அழகா இருக்கு. என்னம்மா புதுசா சாரி எல்லாம் கட்டிருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இல்லை மக்கா, இது பழைய சாரி தான், பீரோக்குள்ள இருந்துச்சு. நேற்று தான் சாரி எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சேனா, அப்போ இது கையில் கிடச்சி. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குமா. சிலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. ஏட்டி சும்மா இருட்டி. ஆமா, நான் இந்த சாரி இதுவரை பார்த்ததே இல்லை. இது எப்போ எடுத்தது? எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் முதல் தீபாவளிக்கு அப்பா எடுத்தது மக்கா. நல்லா இருக்கா? சூப்பர்மா, அழகா மறக்காம வச்சிருக்கிறீரே. சிலையில் வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க, முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வச்சு போக. எடி விடுங்கட்டி, சொக்கைகின்ற வெக்கம் புது வண்ணக்கோலம் வந்து போட, என்னை நான் உன்னிடம் கண்டுபிடிக்க. எடி விடுங்க மக்கா. சங்கீதா கேட்டியா? அம்மைக்கு முதல் தீபாவளி, தலை தீபாவளிக்கு அப்பா எடுத்து விடுவதாண்டி. நல்லா இருக்குல்ல? ஓஹோ, அதனால தான் அம்மா இவ்வளோ வெக்கமா? வாங்கட்டி அப்புறம் அம்மை வெக்கமா. ஏட்டி, அம்மா இந்த சேலையில் நல்லா இருக்காவ இல்லையா? ஆமாட்டி, நானும் அதை தான் சொன்னேன். அம்மா என்ன வெக்க வருது பாரு, சிரிச்சுக்கிட்டே போறாவ. வா போய் அம்மையை பார்ப்போம். ஆ
என்னத்த ஒரே சத்தமா இருக்கு? ஆமா மக்களே, இந்த பிள்ளையனை ஏதாவது பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கியாலோ பார்த்துக்க. என்னத்த வெளியே எங்கேயாவது போறீங்களா? சாரியெல்லாம் மாத்திருக்கிறியா? சூப்பரா இருக்கு. அதுக்குதாம்மா இந்த சாரி எடுத்து உடுத்துட்டேன்னு தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கியாலோ பார்த்துக்க. நானும் நீங்க எங்கேயும் வெளியே கிளம்பிட்டேன்னு நினைச்சேன். வெளியே எங்கேயும் போகல. இன்னைக்கு ஒரு நாளா இதை உடுத்து பாப்பன்ட்டு உடுத்தனா இந்த 2 குட்டிகளும் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கியாளுவ. அண்ணி, அம்மைய சாரி சூப்பரா இருக்குல்ல? ஆமாம்மா, நானும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். சாரி நல்லா இருக்கு. நீ எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? அப்பா தலை தீபாவளிக்கு எடுத்து கொடுத்ததா அண்ணி? என்னத்த அப்படியா? சொல்லவே இல்லை. ஏம்மா இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பாவ. அவ்வளோதான் புரியாம பேசியானா நீயா மக்கா இப்படி இருக்கா? அத்தை, நீங்க அப்ப மாமாங்க ஞாபகம் வந்து தானே இதை எடுத்து கட்டியிருக்கிறிய? எதுக்கு? அவைய தான் டெய்லி வீட்டு வந்துட்டு தானே போறாவ. அவைய ஞாபகம் ஏன் வரப்போகுது? சும்மா எடுத்து கட்டினது ஒரு குத்தமாமா. நீயே அவைய கூட சேர்ந்துட்டே மக்களே. பாத்தீங்களா நீ? அதான் மாமாவுக்கு ஞாபகமா எடுத்து கட்டியாச்சு. இன்னைக்கு மாமா வந்தோட நீங்களும் மாமாவும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. எப்போ வாங்க மக்கா, நீங்க வேற. ஆமா ஆமா, அண்ணி சொல்றது கரெக்டு தான். அப்பா விட இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்கம்மா. எப்போ வாங்கட்டி. அத்தை பாத்தியா கீதா, என்ன சிரிப்பு சத்தமும் ஒரே கொண்டாட்டமா இல்லையா இருக்குது? ராணிய கழக வீட்டில் இருந்து தானே. நமக்கு தாக்கா எப்பவும் 1008 பிரச்சனை. அவைய வீட்டில் பற்றியெல்லாம் எல்லாம் ஒரே சந்தோஷமா தான் இருக்கியாவ என் நேரமும். ஆமா ஆமா, என்ன சிரிப்பு சத்தமா இருக்கு பாரு. மூளுவ மூவை மருமுவா எல்லாரும் சேர்ந்துருந்தா ஒரே கொண்டாட்டம் தான். அவியலுக்கு என்ன இப்போ நம்ம உள்ள போய் என்னக்கா ஒரே சத்தமா இருக்குன்னு கேட்டா போதும், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நிமிந்துறவ பத்துக்க. ஆமா ஆமா, அது நம்ம உள்ளதுதான். காலையில எதுக்கு ஜார்ஜி கூட சண்டை போட்டுட்டு இருந்தா? ஏமா? என்னக்கா சொல்லதுக்கு? நான் கேட்டேன், என் வீட்டுக்கு போயிட்டு வரட்டா, ஒரு வாரமே நின்றுட்டு வரட்டான்னு கேட்டேன். அதுக்கு சண்டைக்கு வந்துட்டாவ. ஏன் உன் வீட்டில் போய் நிற்கிறதுக்கு அவன் ஏன் சண்டைக்கு வரான்? நானே என்னைக்கு மக்கா போகிறேன், வாரத்தில் 4 நாள் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன். மற்ற 3 நாள் வீட்டில் தானக்கா இருக்கேன். இது நான் அடிக்கடி போகிறேன்னா வாரத்தில் 4 நாள் தான் போகிறதுக்கே இப்படி பிரச்சனை பண்ணியாவோ பார்த்துடுங்க. 4 நாள் தான் போவியா? ஐயே, இதுக்கேவா என்ன இந்த சார்ஜு? புரியாதவனா இருக்கேன். அதுக்கு தாக்க மாறி மாறி சண்டை போட்டேன். உனக்கு நான் ஒரு நியாயம், எனக்கு நான் ஒரு நியாயமானு கேட்டேன். அதுக்கு தான் கோவம் வந்துச்சு. மாறி மாறி சண்டை. இருக்கிற 7 நாளில் 4 நாள் அவன் அம்மைக்கு விட்டு போவாளாம். 3 நாள் தான் இங்கே கிடப்பாளாம். இதை அவன் கேட்டுட்டான்னு சண்டையா? இருந்தாலும் சார்ஜுக்கு இவ்வளவு ஆகாதுக்கீதா, இதுக்கெல்லாமா சண்டை போடுவான்? அதை கேட்டுட்டே இருந்தாக்கா ரொம்ப கோவம் வந்துட்டு சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. சே, இதுக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு என்னத்த சொல்ல? மற்றவ வசந்தி வாரா. என்ன இவ 2 இங்கே நிற்கல்வ? என்ன வசந்தி அக்கா, ஆளை பார்க்கவே முடியல. அதானே நானும் உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், பார்க்கவே முடியல. ஏன் ஊரில் இல்லையாங்க நீ? என்ன புஷ்பா, நான் உண்டு, இந்த ஊர் உண்டு. இந்த ஊரை விட்டால் நான் எங்கே போக போகிறேன்? என்ன பார்க்க முடியலன்னு சொல்கிற பாரு. இல்லைக்கா, முன்னாடியெல்லாம் அடிக்கடி வெளியெல்லாம் வந்து நிற்பிய, 4 வீட்டு கதையை பேசுவிய. இப்போ என்ன எங்ககிட்டலாம் கண்டடியதே கிடையாது, எங்களை பார்த்தாலே பேசுறதும் கிடையாது. என்னாச்சு? என்ன கீதா இப்படி சொல்லிட்டா? நான் இங்கே மழை பெய்யுது பற்றியா, அதனால்தான் வெளியே வர்றதே கிடையாது பத்துக்க. வாங்கிட்ட நான் பேசாமல் போவேண்ணா கீதா. நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா? வசந்தி சரியான ஒரு ஆள் தான். அவள் ஃப்ரெண்டாமே ஃப்ரெண்டு. ஏன்னா அவள் குடிக்க 3 மாங்காய்க்கும் 4 முருங்கைக்காய்க்கும் என்னம்மா ஐஸ் வைக்க வசந்தி. இந்த காலத்தில் இப்படிப்பட்டவளோதான் வாழியாளுவம்மா. புஷ்பா ரொம்ப யோசிக்காத. ஐயே, நான் ஒன்றும் யோசிக்கலம்மா, சும்மாதான். என்னக்கா இந்த பக்கம் போனாக்கில் இருக்கு? உமாலை பார்க்க தான் போகிறேன். வேற எங்கே போயிடி? உமாலை பார்க்க தான். கேட்கணும்னு நினச்சிக்கா. செல்வா இப்போ எங்கள் வீட்டில் தானே? எப்படி? ஆமாம், வீட்டில் தான் இருக்கான். வேற எங்கே போயிடுவான்? வீட்டில் தான். இல்லைக்கா, அவனையும் பார்த்து 3 நாள் ஆகுது. அதான் கேட்டேன்க்கா. சரி கீதா, நான் செல்வாவை பார்த்தா சொல்லி நீ தேட நானே வரட்டா? சரிக்கா. என்ன கீதா, இவ்வளோ முன்னாடி மாதிரி பேச்சு கிடையாது, கொஞ்சம் பேச்சை குறைச்ச மாதிரி இருக்கு. ஏன்? என்னத்த சொல்லதுக்குக்கா, எல்லாரும் தேவை பேசலுவ. தேவை முடிஞ்சோன்னு நீ யாரை நம்மளை கேட்பாவ? இவ்வளோ அந்த லிஸ்ட்டில் உள்ளவா தான். இல்லை, அவகிட்ட ரொம்ப நல்லா பேசுனியே, அதான் கேட்கேன். அந்த வீட்டு கதை இந்த வீட்டு கதைன்னு 4 வீட்டு கதையிலும் கொஞ்சம் கொஞ்சம் என்கிட்ட சொல்லுவா பாருங்க.
அந்த இது வருவதுக்காக தான் இவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்ருக்கேன். இல்லைன்னா இவ நம்ம கதையே நம்ம கூட இருந்து கேட்டு ஊரெல்லாம் சொல்லுவான். அப்படிப்பட்ட ஆளாகும் கீதா. ஆனால் ஒன்று சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஊரில் உள்ள ஒவ்வொருத்தரையும் பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா கீதா. நீ வீடெல்லாம் பற்றி புரிஞ்சு வைக்கல இந்த ஊரில் உயிர் வாழ முடியுமாக்கா? நீங்கள் வேற. ஆமாம் ஆமாம், அது உள்ளது தான் கீதா, அது உள்ளது தான். வாங்க பின்ன போவோம். Run. உமா, உங்க அம்மைக்கு வீட்டுக்கு போனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ம், ஆமாங்க, போன மாதத்துலேருந்தே நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். போய் 2 நாள் நின்றுட்டு வரேனே. நீங்கள் தான் வேண்டாம் போ வேண்டாம் போ வேண்டானே சொல்லிட்டு இருக்கிறிய. எங்கள் அம்மா என்ன கூப்பிட்டுட்டே இருக்காவ தெரியுமா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ம், சர்ப்ரைஸா? என்னங்க சொல்லுங்க, என்ன சர்ப்ரைஸ்? இன்னைக்கு சாயங்காலமே நீ உங்க அம்மைக்கு வீட்டுக்கு போறா. நானே கொண்டு விடி. எப்படி? ஏங்க நிஜமாவாங்க சொல்கிறீங்க? எங்க கொண்டு விடுங்கங்க. எங்கள் அம்மா என்ன கூப்பிட்டுட்டே தான் இருக்காவ. போகிறேங்க. கண்டிப்பா இன்னைக்கு சாயங்காலம் கொண்டு விடியுமா? நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ம், சரியா? ஹாப்பி தானே? போகிற வழியில் பீட்ஸா வாங்கி தரேன். புழமா பிள்ளை கேட்டுகிட்டே இருந்தா இல்லையா? பீஸா வாங்கி தந்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக போ. ஓகேவா? பீஸாவா? என்ன செல்வா, எங்கே போறிய? சாப்பாடை பற்றி பேசுனா இவளுக்கு எப்படிதான் மணக்குமோன்னு தெரியல. உடனே வந்துருவாளே மனத்தை பிடிச்சிக்கிட்டு. கரெக்டாக வந்துட்டாலே பீஸான்னு சொன்னோன்னா இப்போ வந்து இவங்கள்ட்ட கேட்டே கழுத்தறப்பா. அது ஒன்றும் இல்லை மைனியா, சும்மா தான். என்ன செல்வா, நீயும் வர வர உமால மாதிரியே பேசுறியா? உமா தான் என்ன விஷயம்னாலும் ஒன்றுமே சொல்லாத மாதிரி பேசுவா. இப்போ நீயும் அப்படி மாறிட்டே. முன்னாடியெல்லாம் நீ தான் என்ன விஷயம்னாலும் மைனிட்ட வந்து சொல்லுவா. ஏதோ பீஸான்னு கேட்டு. ஐயே மைனியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாயங்காலம் ஒரு பீஸா வாங்கி தரேன்னு சொன்னேன். ஏன் அவ்வளோ வாங்கி கொடுக்க நான் உங்களுக்கு வாங்கி தந்துட மாட்டேனா? அப்படி போடு செல்வா, இதுதான் என் கொழுந்தனாரு. அது எப்படிக்கா? நானே இவையெல்லாம் 2 நிமிஷம் பேசி சிரிச்சலான்னா உடனே யாராவது வந்துடுதேலே. உங்களுக்கு என்ன அப்படியா மூக்கில் வேர்க்கும்? ஏ சும்மா இரு மைனி, சும்மா விளையாட்டு ஏக்கேவ. ஏன் நான் உண்மையை கேட்டல என்ன? என் குழந்தனாரு முதல்ல எனக்கு தான் எல்லாம் வாங்கி தந்துட்டு இருந்தான். இப்போ நீ வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க. மற்றபடி என்ன பெண் விளைவு இதுக்கெல்லாம் சேர்த்து பெருசாக இருக்கும். சும்மா விடு உமா, நம்ம மைனி தானே. இழுவ. அவன் எனக்கு வாங்கி தரதே நீ கணக்கு பாக்கியா? உன்னை நான் சும்மா விட்டாதானே? பார்த்துக்க செல்வா, நீங்கள் 2 பேசுனதுல நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. என்ன மைனியா? வர வழியில கீதாவை பார்த்தேன் பாரு. அவள் உன்னை பார்த்து நிறைய நாளாச்சு, உன்னை பார்க்கணுன்னு சொன்னா. நீ எப்போவாது ஃப்ரீயாக இருந்தான்னா போய் பாருன்னா. கீதா பார்க்கணுன்னு சொன்னாளா? உமா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை உமா. என்னடா, நான் கேட்காமலேயே என்ன எங்கள் அம்மைக்கு வீட்டில் கொண்டுடியேன்னு சொல்லுதியலேன்னு நினச்சேன். நீ காரியமாக தான் சொல்லியிருக்கிறியா? உமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உமா. அது மைனியை பார்த்தவள்ள சும்மா சொல்லியிருப்பா. அப்போ என்னைய அம்மைக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு நீ அவகிட்ட பேசிச்சுட்டிக்கலான்னு இருந்தியோ? பீஸாவா வாங்கி தின்ன போறிய? பீஸா பாரு, ஒரு பீஸு கூட தின்னோடமாக்கி. அதுக்கு தானே பிளானை போட்டா நீ. உமா, சும்மா எதுவும் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத பார்த்துக்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. கத்தாத. நீ கத்துனா நான் பயந்துருவேனா? ச்சே, கொஞ்ச நேரம் நிம்மதியாக பேசிச்சிருக்கலான்னா உடனே எதையா தூக்கிட்டு வந்துடுவா. என்ன கோபத்தில் சொல்ல போயிட்டான்? என்ன உமா, அவன் உன்கிட்ட எப்படி அழகா சிரிச்சு பேசிட்டு இருந்தான். அவனை எதுக்கு இப்படி கோபப்படுத்தி பாக்கிய? கொஞ்சம் பொறுமை ஒன்று பேச தெரியாது? ரொம்ப நீட்டாதுங்க, வாயை மூடுங்க. நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ உங்கள் வந்த வேலை முடிஞ்சு இல்லையா? கிளம்புங்க. பற்ற வச்சாச்சு இல்லையா? போங்க. என்ன உமா, இப்போ நீ ஏதோ பேசியதை பார்த்தா என்னால் தான் சண்டை வந்த மாதிரி சொல்லியா? இதை வேற நான் திரும்பவும் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? போமா பேசாம. வந்துட்டா சண்டையை கோலை மூட்டி விட்டுக்கிட்டு இப்போ நான் என்னத்தை கண்டேனே? இழுவ என்னையா போன்னு சொல்லியா இருக்கணும் உனக்கு ஆப்பு.
பாசமாக பேசணும். வந்து அந்த பாசத்திலேயே வேஷத்தை கலந்துட்டு போயிட்டா. இவையெல்லாம் இரு, நீ எனக்கா பூச்சிட்டு போறா? உனக்கு நான் வைக்கேன் பாருன 4 முடி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறேன்.